தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட். நன்றியோடு துதிக்கிறோம் அப்பா. இந்த அருமையான 48வது நாளில் எங்களை கொண்டு வந்ததுக்காக உமக்கு கோடான கோடி நன்றி ஆண்டவரே. எங்கள் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நன்றி செலுத்துகிறோம் அப்பா. உங்களுடைய பிரசன்னம் எங்கள் மத்தியில் வரட்டும். உங்கள் மகிமை எங்கள் மத்தியில் இறங்கி வரட்டும். ஜனங்கள் இருக்கிற ஒவ்வொரு இடத்துலையும் தெய்வ பிரசன்னம் அளவில்லாமல் இறங்கணும். ஆவியின் ஜீவனும் இறங்குவதாக. உன்னதத்திலிருந்து தேவ மகிமை ஒவ்வொரு வேரையும் மூடட்டும் ஆண்டவரே. அன்னைக்கு ஆதாமையும் ஏவாளையும் பார்க்கிறதற்கு உன்னதமான தேவனுடைய காலடியின் சத்தம் அந்த ஏதேமுக்குள்ள வந்ததே. இன்னைக்கு கூட ஆண்டவரே, எங்கள் ஜனங்கள் ஒவ்வொரு வேரையும் பார்க்க உம்முடைய ஆவியானவர் வந்திருக்கிறதுக்காக நன்றி ஆண்டவரே. இந்த அருமையான கட்டுகள் உடைக்கிற ஜெபம், பரிசுத்த ஆவியினால் ஜனங்களை நிரப்பி கொண்டிருக்கிற இந்த வல்லமையான ஜெபத்தில் என் ஆண்டவருடைய அக்கினி இறங்கி ஒவ்வொரு தேவ ஜனங்களையும் தொட்டு அவர்களை ஆயத்தப்படுத்தி கொண்டிருக்கிறதுக்காக நன்றி அப்பா. ஆவியில் அனலாயிருங்கன்னு சொன்ன ஆண்டவர் இன்னைக்கு எங்கள் மத்தியில் உலாவி கொண்டிருக்கிறதுக்காக நன்றி. அந்த ஆண்டவர் எங்களை அனலாக்குகிறதுக்காக நன்றி. அந்த குளிர்ச்சியான நேரத்தில் ஆண்டவரே, ஆதாமியும் ஏவாளையும் சந்திக்க வந்தீரே. உம்முடைய பிரசன்னம் எவ்வளோ அருமையானது. தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட். தேவ ஜனங்களே, இருக்கிற இடத்துல துதிக்க ஆரம்பிங்க. தெய்வ பிரசன்னம் மகிமையாக நிரப்பி கொண்டிருக்கிறது. உங்கள் அறைகளை நிரப்புகிறது, உங்கள் உள்ளத்தை நிரப்புகிறது, உங்கள் குடும்பத்தை நிரப்புகிறது, உங்கள் எல்லைகளை நிரப்புகிறது. எல்லாமே உங்கள் கண்ட்ரோலில் வருகிறது. ஒரு ராஜா ஆளுகை செய்தால் அந்த ஊர் அவருடைய கட்டுப்பாட்டில் இருக்கும். அந்த ஜனங்கள் அவர் கட்டுப்பாட்டில் இருப்பாங்க. அவர் குடும்பம் அவர் கட்டுப்பாட்டில் இருக்கும். அவர் அரண்மனை அவர் கட்டுப்பாட்டில் இருக்கும். இன்னைக்கு தேவ ஜனத்தை பார்த்து ஆண்டு சொல்றாரு, இன்னைக்கு தேவன் உன் குடும்பத்தை ஆளுகை செய்கிறதற்கு ராஜாவாக இறங்கி வந்திருக்கிறாரு. தேவ ஜனம் புரிந்து கொள்ளுங்க, எல்லாமே அவர் கட்டுப்பாட்டில் வருகிறது. எதெல்லாம் முங்கி போடுவோன்னு பயந்தீங்களோ, எதெல்லாம் இழந்து விடுவோன்னு பயந்தீங்களோ, தேவ ஜனங்களே கர்த்தருடைய கட்டுப்பாட்டுக்கு ஒப்பு கொடுங்க. தேவ பிரசன்ன ஆளுகை செய்ய ஒப்பு கொடுங்க. அந்த அருமையான நேரத்தில் ஆண்டவருடைய சத்தம் வந்தது. ஆனால் ஆதாமோ ஒளிந்து கொண்டான். இன்னைக்கு ஒளிந்து கொள்ளுகிற ஒரு நிலைமையில் அல்ல. அப்பா கிட்ட ஓடி வாங்க. யாரையும் நம்ம கம்ப்ளைண்ட் பண்ண வேண்டாம். எந்த மனுஷனாலையும் நீங்கள் விழுந்திருந்தாலும், எந்த சூழ்நிலையினாலும் நீங்கள் கீழே விழுந்திருந்தாலும், அந்த சூழ்நிலை எனக்கு இப்படி ஆயிட்டு, அந்த நபர்னால தான் நான் கீழே விழுந்துட்டேன்னு யாரையும் கம்ப்ளைண்ட் பண்ண வேண்டாம். தேவச்சனமே, அப்பா சமூகத்தில் வந்து மன்னிப்பு கேட்கலாம். ஆண்டவரே, என்னை அணைத்து கொள்ளுங்க. ஒருவேளை சின்ன சின்ன தவறுகள் வந்திருக்கலாம். அப்பாவுடைய சமூகத்தில் ஆண்டவரே, உடைய பிரசன்னத்தை விட்டு என்னை தள்ளிராதிரும் அப்பான்னு அப்பா சமூகத்தில் அப்பாட்ட கேட்கும் பொழுது அப்பா நம்மளை அணைத்துக் கொள்வார். தேவச்சனமே, ஹல்லேலூயா. ஆதாமை பார்த்து கேட்ட பொழுது ஆதாம் சொன்னா, நீர் கொடுத்த அந்த ஸ்திரீ தான் என்னை தவறு செய்ய வைத்தாள். ஏவாளை பார்த்து கேட்கும் பொழுது ஏவாள் சொன்னா, அந்த சர்ப்பம் என்ன வஞ்சித்தது. நோபடி வாஸ் தேர் டு அக்செப்ட் தேர் சின். அங்கே யாருமே தங்கள் குற்றங்களை ஏற்றுக்கொள்ள ரெடியாக இல்லை. இன்னைக்கு ஆண்டு சொல்றாரு, இந்த பிரசன்னம் உலாவுகிற நேரத்தில் அப்பாவை மிஸ் பண்ணிடக்கூடாது. தெய்வ பிரசன்னத்தை மிஸ் பண்ணிடக்கூடாது. தெய்வ ஜனமே, தெய்வ பிரசன்னம் எந்த அற்புதத்தையும் செய்யும், எந்த அற்புதத்தையும் செய்யும். லீபா ஷாத்துராதரியா அல்பராஸ் யம் தரபா लेके शेते रेबे லைம்ரோஸ் யாண்டலரபா लेके ஷாகா தரபா. வல்லமையான தெய்வன், அற்புதமான தெய்வன் பிரசன்னமாக இறங்கி கொண்டிருக்கிறாரு. நீங்கள் இருக்கிற அறையில் இறங்குறாரு, உங்கள் குடும்பத்தில் இறங்குறாரு, உங்கள் தொழிலில் இறங்குறாரு, உங்கள் கையின் பிரயாசத்தில் இறங்குறாரு. யாக்கோபுடைய கையின் பிரயாசத்தில் ஆண்டோடைய பிரசன்னம் இருந்துச்சு. அதனால் அவர் என்ன செஞ்சாலும் அது வாய்த்தது. இன்னைக்கு நீங்கள் செய்கிறத கர்த்தர் வாய்க்க பண்ண போறாரு. ரிகாபா ஷாதாராபா லேம்ப்ரேஷியாந்தலரபா. ஆயத்தப்படுங்க, ஆயத்தப்படுங்க. God is preparing a big plan. கர்த்தர் ஒரு பெரிய பிளான் வச்சிருக்கிறாரு. அதற்காக தான் உங்களை ஆயத்தப்படுத்துகிறாரு. ஒரு சோல்ஜருக்கு மட்டும்தான் பயங்கரமான பயிற்சிகளை கொடுப்பாங்க. இன்னைக்கு கர்த்தர் ஒரு 100 நாள் உங்களுக்கு பயிற்சி தராருன்னா, you are going to be a conqueror. உங்களை ஆன்ற அசாதாரணமான ஒரு பயங்கரமான நபராக ஏதோ ஒரு விஷயம்
விஷயத்திற்காக முன்குறித்துட்டார் தேவச்சனமே. அதனால் ஆயத்தப்படுங்க, ஆயத்தப்படுங்க. யார் உங்களை நிந்தித்தா என்ன, யார் உங்களை தாழ்வா பார்த்தா என்ன, உன்னதமான தேவன் அவருடைய இரத்தத்தினால கழுவி உங்களை உயர்வா பார்க்குறாரு, உங்களை உயர்வா பார்க்குறாரு. அதனால உங்களை நீங்க தாழ்த்தி நினைக்க வேண்டாம். உங்க பாவங்களை கழுவி உங்க பாவத்திலிருந்து உங்களை விடுதலையாக்கி உங்களை ஆவியினால் நிரப்பி அவருடைய திட்டத்தை செய்ய உன்னதமான தேவன் இறங்கி வந்திருக்கிறாரு. அவருடைய பிரசன்னம் இறங்கி வந்திருக்குது. எல்லாரும் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து சோத்திரம் பண்ண ஆரம்பிங்க. தெய்வ பிரசன்னம் நிரப்புகிற இந்த அருமையான நேரத்தில் தேவன் உங்களுக்காக கதவுகளை திறக்க வல்லமை உள்ளவராக இருக்கிறாரு. ஆமென். சிலருடைய சத்தம் எனக்கு கேட்கிறது, ஆவியில நான் உணர்கிறேன். ஆமென். புதிதாக பார்க்குற சிலர் இருக்கிறீங்க. ஆண்டவராகிய இயேசுவை ஏற்றுக்கொண்ட பிறகு கூட சில பாவ போராட்டங்கள் உங்களை தாக்கி கொண்டிருக்கிறது. இருளின் ஆவிகள் தாக்குகிறது. ஜெபிக்கிற பிள்ளைகளை குறித்து நான் சொல்லலை. புதிதாக வந்து ஆண்டவரை ஏற்றுக்கொண்டு சில நேரம் சபைக்கு கூட போயிட்டு வாரீங்க. ஆனாலும் குடும்பத்தில் பிரச்சனை, குடும்பத்தில் கணவர் குடித்து கொண்டிருக்கிறாங்க. இந்த மாதிரி அநேக போராட்டம். வேண்டான்னு சொன்ன கணவர், குடிக்க மாட்டேன்னு சொன்ன கணவர் திரும்பி அந்த மது போதையில் திரும்பி சத்துரு வர வைக்கிறான். தேவ பிரசன்னத்துக்கு இடம் கொடுங்க. எப்படி ஒரு அரசர் அரசாண்டா அந்த இடம் எல்லாம் அந்த அரசருக்கு கண்ட்ரோலில் வருதோ, இன்னைக்கு ஆண்டவராக இயேசு கிறிஸ்து உங்க குடும்பத்தை அரசாழ்வார் என்றால் எல்லாமே அவர் கண்ட்ரோலில் வரும். அப்பா கண்ட்ரோலில் வர்றதுக்கு உங்களை விட்டு கொடுப்பீங்களா தெய்வச்சனமே? நீங்க எங்க இருந்தாலும் சரி கர்த்தருடைய சமூகத்தில் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து துதிக்க ஆரம்பிப்பீங்களா? தெய்வ பிரசன்னம் இறங்கி கொண்டிருக்கு. ஓ தெய்வ பிரசன்னம் என்ன ஆனந்தம். ஓ தெய்வ பிரசன்னம் என்ன ஆனந்தம். ஆகாயம் கொண்டு செல்லுதே, ஆகாயம் கொண்டு செல்லுதே. உம்மோடு செலவிடும் ஒவ்வொரு நிமிஷம் கூட வீணாகாது. போகாதையா என்ன பலவானாய் மாற்றுதையா. உங்களை பலவானா மாத்துகிறாரு. உம்மோடு செலவிடும் ஒவ்வொரு நிமிடம் ஒவ்வொரு நிமிஷம் அது வீணாக போவாதப்பா. என்ன பலவானாய். எல்லாரும் சொல்லுவோமா உள்ளத்தின் ஆழத்திலிருந்து, அப்பா நான் உம்மோடு செலவிடுகிறப்பா. அந்த நேரம் வீணாகாதப்பா. வாலிப பிள்ளைகளே, தெய்வ ஜனமே, வயது முடிந்தவர்களே, எல்லாரும் இணைந்து சொல்லுவோமா? உம்மோடு செலவிடும் ஒவ்வொரு நிமிடமும் வீணாக போகாதையா. என்னை பலவானாய் மாற்றுதையா. ஓ தேவ பிரசன்னம் என்ன ஆனந்தம். ஓ தேவ பிரசன்னம் என்ன ஆனந்தம். ஆகாயம் கொண்டு செல்லுதே. என்ன ஆகாயம். எல்லாரும் துதிங்க, எல்லாரும் துதிங்க. உள்ளத்தின் ஆழத்துல இந்த அப்பாவை போற்றி பாடுங்க. ஓ ராபாபா ஷகதா ராபா. ஆண்டவர் தொட்டு கொண்டு இருக்கிறார். உங்க குடும்பத்தில் உள்ள எல்லா இருளையும் மாற்றுகிறார், எல்லா போராட்டங்களையும் மாற்றுகிறார். அவருடைய பிரசன்னம் இறங்கி இருக்கிறது. உங்களுக்கு விரோதமான அந்தகாரங்களை சுட்டெரிக்கிறதுக்கு ஆவியானவர் இறங்கி இருக்கிறார். அவரோடு பேசுங்க. என்னை பலவானாய் மாற்றுதையா. வானத்திலே தூதரெல்லாம் பரிசுத்தரே என்று பணிகிறார்களே. சொல்லுங்களேன். வானத்துல தூதர்கள் எல்லாம் உயர்த்துகிற நாமம் ஓ ராபாபா ஷகதா ராபா என்று பணிகிறார்களே. பூமியிலே மன்னான உம் நாமம் வாழ்கவென்று தொழுகிறோமையா. பூமியிலே மன்னான உம் நாமம் வாழ்கவென்று தொழுகிறோமையா. ஓ தெய்வ
பிரசன்னம் என் ஆனந்தம். அது எத்தனை பிரசன்னம்! அப்பாவுடைய சமூகம் எவ்வளவு பிரசன்னமானது தேவச்சனமே! அந்த நீரோட எவ்வளவு இன்பமானது, அந்த ஜீவ நதி எவ்வளவு இன்பமானது. அவருடைய பிரசன்னம் நம்ம மத்தியில் ஊற்றப்படுகிறது. ஒவ்வொரு தேவச்சனமும் அந்த பிரசன்னத்துல நிரம்புங்க. Thank you, Holy Spirit. செல்லுதே தாயானவள் தன் பாலனை மறந்தாலும் என்னை மறவாதவரே. தாயானவள் யார் உங்களை மறந்தாலும் அந்த அப்பா, ஓ அந்த அருமையான ஆண்டவர் உங்களை மறக்க மாட்டார் தேவச்சனமே. தகப்பனை போல் ஒரு நல்ல தேவ பிரசன்னம் உங்க வீட்டுக்குள்ள இறங்கி கொண்டிருக்கு. பரிசுத்தரே You are the connecting point. You are the point of contact. நீங்க எந்த தேசத்துல இருந்தாலும் உங்க இருதயத்தை திறந்து துதிச்சு பாருங்க. உங்க வீட்டுக்குள்ள அபிஷேகம் வரும், உங்க வீட்டுக்குள்ள மகிமை இறங்கும். நீங்க உள்ளத்தை மட்டும் திறந்தா போதும். இந்த நாட்கள்ல கர்த்தர் உங்க உள்ளத்தை திறந்து நிரப்பணும்னு சித்தமா இருக்கிறாரு. அந்த கடினமான உள்ளத்தை அப்பாட்ட கொடுங்க. ஒரு நேரமும் கீழ்ப்படிய மாட்டேங்கா, அப்பா கையில கொடுங்க. அப்பா அதை கீழ்ப்படிய வைப்பாரு. அப்பா கையில கொடுக்கும் பொழுது நல்ல ஆண்டவர் உங்களை நல்ல வண்ணமாக வணைவா. ஆண்டவர் அநேகருடைய திறந்த வாசலை திறக்கிறத பார்க்கிறேன். ஓ சிலருடைய பூட்டெல்லாம் கர்த்தர் திறந்து கொண்டிருக்கிறார்கள். துதியின் கட்டு உடைகிறது. துதிக்க முடியாத கட்டுகள் உடைகிறது. செபிக்க முடியாத கட்டுகள் உடைகிறது. உம்மோடு செலவிடும் ஒவ்வொரு நிமிடமும் வீணாக போகாதையா. என்ன பலவானாய் மாற்றுதையா என்னேசுவே. உம்மாவியால் ஒரு விசை என்னை நிரப்பிடுமையா. என்னேசுவே உம்மாவியால் ஒரு விசை. ஓ நிரப்புங்கப்பா, நிரப்புங்கப்பா. இருக்கிற இடத்துல நிரப்பி கொண்டு இருக்கிறார். உங்க உள்ளத்தை நிரப்புகிறா. உயிருள்ள நாள் வரையில் உழைக்கணுமையா. உலகத்திலே உமக்காக நான் உயிருள்ள நாள் வரையில் உழைக்கணுமையா. ஓ சொல்லுங்க அந்த மெல்லிய பிரசனம் இறங்கி வருகிறது. அப்பாவுடைய மகிமை உங்க வீட்டுல இறங்கி வந்திருக்கு. அந்த பிரசனம் இருக்கு. சண்டையின் ஆவிகள் ஓடும், இருளின் ஆவிகள் ஓடும், குழப்பத்தின் ஆவிகள் ஓடும். அந்த பிரசனம் இறங்குது. அப்பாட்ட கேளுங்க, அப்பா அந்த பிரசன்னத்தை எங்க மத்தியில ஊற்றி எங்களை ஆசீர்வதிக்கிறதுக்காக நன்றின்னு சொல்லுங்க. செலவிடும் ஒவ்வொரு நிமிடமும் வீணாக தெய்வ ஜனங்கள் இருக்கிற இடத்துல துதித்து மகிழுங்க. தெய்வ பிரசன்னம் உங்களை நிரப்பிக் கொண்டிருக்கு. உம்மோடு செலவிடும் ஒவ்வொரு நிமிடமும் வீணாக போகாதையா. என்னை பலவானாய் மாற்றுமையா. அப்பாவோட இருக்க இருக்க பலவானாய் மாற்றுகிறார். உங்க குடும்பத்தை பலவானாய் மாற்றுகிறார். உங்க குடும்பத்தில் உள்ள ஒவ்வொரு நபரையும் பலவானாய் மாற்றி கொண்டிருக்கிறாரு. என்னை பலவானாய் மாற்றுதையா. இத்தனை நாள் பலவீனமாக இருந்த நீங்க இனி பலப்படுறீங்க. இந்த அருமையான ஜெபத்தில் கர்த்தர் உங்களை பலப்படுத்துகிறார். உங்களை எழும்பி நிற்க வைக்கிறார். அநேகரை கால் ஊன்றி நிற்க வைக்கிறார். இதுவரை செய்ய முடியாததை அந்த ஆவியானவர் செய்து கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா. லீகா ஷாதா ராபா. இருக்கிற இடத்துல துதிங்க தெய்வ ஜனமே. அந்த மகிமை இறங்கி வருகிறது. அந்த தெய்வ பிரசன்னம் உங்களை வல்லமையாக நிரப்பி கொண்டிருக்கிறது. எல்லாரும் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து சோத்திரம் பண்ணி கொண்டே இருங்க. தேவராஜ்யம் வரட்டும். உங்கள் குடும்பத்தில் அவர் சித்தம் நிறைவேறட்டும். இத்தனை நாள் தடுத்த சத்துருவின் கிரியைகள் இந்த அருமையான ஜெப நாட்களில் அது ஓடிக்கொண்டு இருக்கிறது. அந்த பிரசனம் இறங்கி தடைகளை உடைத்து கொண்டு இருக்கிறது. உள்ளத்தின் ஆழத்திலிருந்து சோத்திரம் பண்ணுங்க.
ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஆண்டவர் இறங்கி கொண்டு இருக்கிறாரு. அவருடைய பிரசன்னம் இறங்கி கொண்டு இருக்குது. அவருடைய மகிமை இறங்கி கொண்டு இருக்கு. அவர் ஒவ்வொருவரையும் நிரப்புகிறார். உங்க நாவை தொட்டு கொண்டு இருக்கிறார். உங்க சிரசை தொட்டு கொண்டு இருக்கிறார். ஆமென். சிலரை எல்லாம் ஆவியானவர் தொட்டு கொண்டு இருக்கிறார். சிலர் மேல தெய்வ பிரசன்னம் பயங்கரமா இறங்கி கொண்டு இருக்கு. உச்சம் தலை முதல் உள்ள கால் வரைக்கும் அந்த அப்பாவுடைய பிரசன்னம் நிரப்புகிறத நான் பார்க்குறேன். அப்பாவுடைய மகிமை நிரப்புகிறது. சிலரெல்லாம் வீட்டில் துதிக்க முடியாமல் சங்கடப்பட்டு கொண்டு இருக்கிறீங்க. ஒரு துதியின் அபிஷேகம் இறங்குது. ஒரு துதியின் அபிஷேகம் இறங்குது. சத்துரு உங்கள் குடும்பத்தில் துதிக்க விடாதபடி சில தடைகளை உண்டாக்கினா இன்னைக்கு கர்த்தர் உடைக்கிறார். ஹல்லேலூயா. அந்த மகிமையின் ஆவியானவர் இறங்கி இருக்கிறார். அந்த மகிமையின் பிரசன்னம் இறங்கி இருக்கிறது. எல்லா தடைகளையும் உடைக்கிற தேவ பிரசன்னம் உங்களுக்காக யுத்தம் பண்ணி கொண்டிருக்கிறாரு. ஸ்தோத்திரம் பண்ணி கொண்டிருக்கிற இந்த வேளையிலேயே, ஜெபித்து கொண்டிருக்கிற இந்த வேளையிலேயே தேவ தூதன் உங்களுக்காக இறங்குறார். ஒரு யுத்தம் நடக்கிறத ஆவில தரிசிக்கிற தேவ ஜனமே, இந்த நாட்கள்ல தேவ தூதர்கள் உங்களுக்காக டீப்ளாய் ஆயிருக்காங்க, வந்து கொண்டிருக்கிறாங்க. ஒவ்வொரு இடங்களையும் உங்களுக்காக யுத்தம் செய்ய கர்த்தர் ஏற்படுத்தி இருக்கிறார். ஏன் தெரியுமா? நீங்க சாதாரண நபர் அல்ல. உங்களை கழுவுன ரத்தத்துக்கு விலை தெரியுமா? அது அவருடைய சொந்த குமாரனுடைய ரத்தம். அந்த ரத்தத்தில் கழுவப்பட்டுட்டு நான் அற்பமானவன் நீங்க சொல்லலாமா? நான் உதவாதவன் சொல்லலாமா? நீங்க தான் உதவுகிற நபர். உங்களை கொண்டு தான் அநேகரை குழியிலிருந்து கர்த்தர் வெளியெடுக்க போறாரு. அதற்கு முன்னாடி கர்த்தர் உங்களை பலப்படுத்துறாரு. குழியில உள்ள ஒரு நபரை தூக்கணும்னா அந்த நபர் வெயிட்டு கூடுன ஆளா இருந்தா என்ன செய்யணும்? நீங்க குழியில விழக்கூடாதுன்னா கர்த்தர் உங்களை ஸ்ட்ராங் ஆக்குவாரு. கர்த்தர் உங்களை பலப்படுத்துவாரு. ஏன்னா இது ஒரு ஆவிக்குரிய சிக்னல். அவன் குழியில கிடக்கிறவன் பாவியா இருப்பான், பயங்கரமான பாவியா இருப்பான். அப்போ அவன் ஆவிக்குரிய மண்டலத்தில் குண்டா இருக்கிறது போல இருக்கும். நீங்க எலும்பும் தோலுமாக குழியில கிடக்கிறவங்களை எழுப்பலான்னு போகும்பொழுது நீங்க அவனை தூக்குறதுக்கு பதில் அவன் உங்களை உள்ள இழுத்துருவான். அதனால தான் ஆண்டவர் பார்க்குறாரு, உங்களை கொண்டு உங்க குடும்பத்தில் சிலதை செய்யணும்னா ஃபர்ஸ்ட் யூ வாண்ட் டு பி டெலிவர்டு. உங்களுக்கு தெரியாது எந்தெந்த இடத்துல நீங்க டெலிவர் ஆகணும், எந்தெந்த விஷயத்துல சாத்தான் உங்களை கட்டி போட்டிருக்கிறான்னு கர்த்தருக்கு மட்டும்தான் தெரியும். சில விஷயங்கள் மட்டும்தான் உங்களுக்கு தெரியும். எந்தெந்த விஷயத்தில் உங்களுக்கு போராட்டம் இருக்குதுன்னு சில விஷயங்கள் தெரியும். ஆனால் சத்துரு எப்படி நுழையிறான், எப்படி உங்கள் ஆசீர்வாதத்தை தடுக்கிறான், இது எல்லாம் ஆவியானவருக்கு தெளிவாக தெரியும். தேவ ஜனங்கள், அதனால தான் நம்ம 100 நாள் காத்திருக்கிறோம். எல்லாரும் புரிஞ்சுக்கிடணும், காத்திருக்கிறதுக்கு கண்டிப்பாக பலன் உண்டு. அது ஒரு ரேஷன் கடையில் காத்திருந்தாலே உங்கள் டேனும் உங்கள் டைமும் வரும். எந்த இடத்துல காத்திருந்தாலும் அதற்கு பதில் உண்டு. ஒரு ரயில்வே ட்ராக்கில், ரயில்வே கிராசிங்கில் ட்ரெயின் போகிறதுக்காக காத்திருக்கிற தேவஜனம் ஒரு 5லிருந்து 10 நிமிஷம் காத்திருக்குது. சில இடங்களில் 15 நிமிஷம் காத்திருக்கிறாங்க. அந்த ரயில்வே கிராஸ் ஆன உடனே இந்த அருமையான ஜனங்கள் ஆமீன் அவர்கள் பயணத்தை தொடங்குறாங்க. தேவஜனமே, எல்லா இடத்துலையும் ஸ்டாப்பிங் இருக்கு, வெயிட்டிங் இருக்கு. தட் இஸ் நாட் அ எட்டர்னல் ஸ்டாப்பிங். அது உங்களை தடுத்துட்டு நினைக்காதீங்க. அது ஒரு டெம்பரரியான ஸ்டாப்பிங். நீங்க ரோட்ல போறீங்க, ஒரு சோப்பு சிக்னல் உழுது. தேவஜனம் புரியணும், அந்த சிக்னல் விழுந்த பொழுது உங்களை எப்பொழுதும் நிறுத்தி வைக்கிறதுக்காக விழல. இட் இஸ் அ வெயிட்டிங் டைம். அது ஒரு காத்திருப்பு நேரம். அதில் சில செகண்ட்ஸ் ஓடும். அதில் ஒரு குறிப்பிட்ட மினிட்ஸ் வந்த உடனே பச்சை லைட்டு விழும். தேவஜனமே, எத்தனை பேர் புரியுறீங்க? ஐ ஆம் இன் வெயிட்டிங். எத்தனை பேர் கமெண்ட்ல எழுதுவீங்க, நான் காத்திருக்கிறேன், நான் காத்திருக்கிறேன்? உங்கள் புஸ்தகத்தில் எழுதி வைங்க, உங்கள் ஜெப புஸ்தகத்தில் எழுதி வைங்க, உங்கள் வேதத்தின் பின்புறத்தில் கூட ஏதாவது ஃப்ரீ பேஜஸ் இருந்தால் எழுதி வைங்க. அது உங்களை நினைப்பூட்டும். இதெல்லாம் காட்டிலும் உங்கள் உள்ளத்தில் எழுதி வைங்க, என் நேசருக்காக என் தேவனுடைய பிரசன்னம் என்னை நிரப்ப, என் தேவனுடைய மகிமை என்னை மூட, என் தேவனுடைய கரம் எனக்காக கிரியை செய்ய நான் ஜெபத்தில் காத்திருக்கிறேன், நான் துதியில் காத்திருக்கிறேன், நான் உபவாசத்தில் காத்திருக்கிறேன், நான் தேவ வார்த்தையை கேட்டு காத்திருக்கிறேன்னு தேவ ஜனங்கள் புரிந்து கொள்ளணும். நீங்கள் சும்மா இல்லை, யூ ஆர் இன் வெயிட்டிங். வெயிட்டிங்கில் உள்ள எல்லாரும் தேவ பிரசன்னத்தை புரிந்து கொள்வாங்க, தேவ பிரசன்னத்தை அனுபவிப்பாங்க. அவர்கள் கழுகுகளை போல எழும்புவார்கள். எத்தனை தேவஜனம் விசுவாசிக்கிறீங்க? நீங்க எழும்பும் பொழுது ஒரு ஷிஃப்ட் உண்டாகும். கழுக போல எழும்புவீங்க. யாரெல்லாம் உங்களை எழும்ப முடியாதுன்னு நினைச்சாங்களோ, யாரெல்லாம் உங்களை அற்பமா நினைச்சாங்களோ, கர்த்தர் அவர்கள் முன்பாகவே உங்களை உயர்த்தி கொண்டு வருவாரு, உங்களை உயர பறக்க வைப்பாரு. எத்தனை தேவஜனம் விசுவாசிக்கிறீங்க? கர்த்தருடைய ஆவியானவர் ஒவ்வொரு வேரையும் தொட்டு கொண்டிருக்கிறாரு, ஒவ்வொரு வேரையும் பலப்படுத்தி கொண்டிருக்கிறாரு. கர்த்தருடைய ஆவியானவரே எனக்குள்ள செயல்படும். இந்த 100 நாள் நான் காத்திருக்கிறேன், நான் ஜெபிக்கிறேன். தேவ ஜனங்கள்
புரியணும். அன்னைக்கு மேலறையில ஒரு 10 நாள் காத்திருந்தாங்க. அந்த 10வது நாள் முடியும் பொழுது அவர்களுக்கு பெண்டான் சொல்லக்கூடிய நாள் வந்தது. அந்த நாள் பேரு 50வது நாள். அந்த நாள்ல பரிசுத்த ஆவியானவர் ஊற்றப்பட்டாங்க. இன்னைக்கு புரிஞ்சுக்கொள்ளணும், தேவ ஜனங்கள் காத்திருக்கும் பொழுது ஒரு அருமையான விடுதலை உண்டு. யோனாவை பாருங்கள், 3 நாட்கள் மீனுக்கு வயிற்றுக்குள்ள மாட்டிக்கிட்டாரு. அது ஒரு காத்திருப்பு. அந்த காத்திருப்பு முடிஞ்ச உடனே ஒரு பெரிய ஊழியம் ஆரம்பிச்சிச்சு. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஆண்டவராகிய இயேசுவை பாருங்க, கல்லறைக்குள்ள 3 நாள் காத்திருந்தாரு. யோனாவுக்கு ஒப்பனையாக 72 மணிக்கூர் பூமியின் இருதயத்துக்குள்ள இயேசு கிறிஸ்து மறைந்திருந்ததை நம்ம மறுதலிக்க முடியாது. இயேசு காத்திருந்தாரு. என்னைக்கு அவர் உயிரோடு எழுந்தாரோ ஹோல் ஜனங்களும் அறியும்படி ஒரு ரட்சிப்பை பூமிக்கு கொண்டு வந்தாரு. அவர் பிறக்கும் பொழுது பூமிக்கு சமாதானம் உண்டானது. ஆனால் அவள் உயிர் தெளிந்த பொழுது எல்லா மனுஷர்களுக்கும் ரட்சிப்பு உண்டானது. ரட்சிப்பின் வஸ்திரம் கொடுக்கப்பட்டது. பரிசுத்த ஆவியானவர் கொடுக்கப்பட்டாரு. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? இந்த காத்திருப்பு வீணாகாது. இந்த காத்திருப்பு என் ஆவியை ஷார்ப்பாக்குது. என்ன ஷார்ப்பாக்குறாங்க? என் ஆண்டவர் என்ன ஷார்ப்பாக்குறாருன்னு எத்தனை பேர் சொல்றீங்க? கிச்சன்ல நெடுநாளாக காய்கறிகளை வெட்டி கொண்டு சில கத்திகள் கிடக்கும் பாருங்களேன். அந்த கத்திகள் எல்லாம் மழுங்கி போன நிலைமையில வரும் பொழுது நம்ம வீட்டுக்கு முன்னாடி இந்த சாண தீட்டுகிறவங்க வருவாங்க. அவர்கள்ட்ட கொடுக்கும் பொழுது இந்த கத்தி நெடுநாளா பாடுபட்டுச்சு. குடும்பத்தில் சமையல் செய்யறதுக்கு அருமையான கத்தி வெட்டி வெட்டி மழுங்கி போயிருக்கும். இப்போ நீங்க பார்த்துருப்பீங்க, இந்த கத்தி இப்போ வெட்ட மாட்டேங்குது. அருமையாக நம்ம என்ன செய்வோம்? தீட்டுவோம் சொல்லிட்டு ஒரு 10 நிமிஷம் அதை சாணக்காரனுடைய கையில கொடுக்கும் பொழுது அந்த 10 நிமிஷத்துக்கு பிறகு அதுக்கு லெவல் மாறுது. எத்தனை தேவஜனம் உணர்றீங்க? 10 நிமிஷத்துக்கு முன்னாடி இருந்த கத்தி அல்ல, இப்போ பலன்னு மாறிட்டு என்ன நடந்துச்சு? அது காத்திருந்துச்சு. ஒரு 10 நாள் காத்திருந்துச்சு. என் தேவஜனம் புரியணும், 100 நாள் காத்திருந்து நீங்க உண்மையா ஜெபித்தீங்கன்னா உங்களை ஷார்ப்பாக்குவாரு, உங்களை அனலாக்குவாரு, உங்களை பலப்படுத்துவாரு, உங்களை அநேகருக்கு ஆயுதமா பயன்படுத்த போறாரு. அதுக்கு பிறகு ஒரு 10 வருஷம் கூட அந்த ஷார்ப்பு கிடக்கலாம். அதுக்கு பிறகு ஷார்ப்பு குறைஞ்சா உண்மையான தேவன், உங்களை அழைத்த தேவன் திரும்பி ஷார்ப்பாக்குவாரு. இந்த நாட்கள்ல கர்த்தர் உங்களை ஷார்ப்பாகி கொண்டு இருக்கிறாரு. இந்த கோழியை பாருங்க தேவ ஜனமே, 21 நாள் காத்து இருக்குது. அந்த முட்டைகள் மேல அமர்ந்திருக்குது. அது ஒரு இன்குபேஷன் ப்ராசஸ்க்குள்ள போகுது. அந்த அடை வைக்கிற ப்ராசஸ் முடியும் பொழுது அதுக்கு உடம்புல இருந்து சில தெர்மல் எனர்ஜி போல சில ஹீட்டான எனர்ஜி பாஸ் ஆகி, சில இன்விசிபிள் எனர்ஜி பாஸ் ஆகி அந்த முட்டைக்குள்ள ஜீவன் உண்டாகி அருமையான ஒரு படை எழும்புகிறது. இன்னைக்கு காத்திருக்கிற தேவ ஜனமே, உனக்கு கீழே இருக்கிற எல்லா விஷயத்துக்கு மேல இந்த தெய்வ பிரசன்னம் இறங்கும். நீ விசுவாசிக்கிறாயா? அதனாலதான் நீ தான் கான்டாக்ட் பாயிண்ட். உன் குடும்பத்திற்கு நீ தான் பாயிண்ட் ஆஃப் கான்டாக்ட். நீ வாயை திறந்து ஜெபிக்கும் பொழுது உன் குடும்பத்துல உனக்கு கீழே யாரெல்லாம் இருக்கிறாங்களோ அவங்க மேலெல்லாம் தெய்வ பிரசன்னம் இறங்கும். உன் கணவர் மேல இறங்கும் தெய்வ ஜனமே, உன் மனைவி மேல இறங்கும் தெய்வ ஜனமே, உங்க பிள்ளைகள் மேல இறங்கும் தெய்வ ஜனமே. அதற்கு வழிகளையும் வாசல்களையும் ஒதுக்குங்கள் என்று ஆவியானவர் சொல்லுகிறாரு. எத்தனை பேர் துதிக்க ஆரம்பிப்பீங்க? உள்ளத்திலிருந்து ஒரு வரி பாடி ஆண்டவரை உயர்த்துவோமா தெய்வ ஜனமே? செங்கடல் மேல் அசைவாடி நீ எல்லா தடைகளை மாற்றினீரே. செங்கடல் மேல் அசைவாடி நீ ஹல்லேலூயா, எல்லா தடைகளை மாற்றினீரே. எங்கள் தடைகள் மேல் அசைவாடுமே, எங்கள் தடைகள் மேல் அசைவாடுமே. அசைவாடும் தெய்வமே, அசைவாடும் தெய்வமே, அசைவாடும் தெய்வமே. அசைவாடுங்கப்பா தெய்வமே, எங்க மேல அசைவாடுங்கப்பா. எங்கள் மேலே அசைவாடுமே, எங்கள் மேலே அசைவாடுமே. உலர்ந்த எலும்பிற்கு உயிர் தந்தீரே, என் வாழ்க்கையில் அப்பாவை பார்த்து
கேட்பீங்களா? அப்பா என் வாழ்க்கையில அசைவாடுங்கப்பா. அருமையான இயேசு கிறிஸ்துவின் தாயாகிய மரியாள் மேல இந்த ஆவியானவர் அசைவாடினார். உன்னதமான தேவனுடைய நிழல் அசைவாடினது, வல்லமை அசைவாடினது. மரியாள் சகோதரனுடைய வயிற்றுல ஒரு அற்புதம் நடந்தது. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? இந்த ஆவியானவர் அசைவாடினால் உங்க நிலைமை மாறும். கேளுங்க கேளுங்க அப்பாவை பார்த்து. எஸ் டாடி, ஓவர் அஃபார்மியாலோ என் மேல அசைவாடுங்க அப்பா, என் மேல அசைவாடும் அப்பா. ஓவர் அப்பான் மீ, கம் அப்பான் மீ, ஃபில் மீ, ஹோலி ஸ்பிரிட் என்னை நிரப்பும் அப்பா. ஒவ்வொரு நாளும் அவர் உங்களை நிரப்ப வேண்டும். அவருடைய பிரச்சனை இல்லாம ஒன்றும் செய்ய முடியாது தேவச்சனமே. எங்கள் மேலே அசைவாடுமே, எரிகோ மதில் மேலே அசைவாடினே. ஹல்லேலூயா, எல்லா தடைகளை எத்தனை பேர் சொல்றீங்க? எரிகோ மதில் மேலே எங்கள் அசைவாடுகிற தெய்வமே, கட்டுகளை உடைக்கிற தெய்வமே, சங்கிலிகளை உடைக்கிறவரே, எங்கள் மனநிலையை மாத்துங்க. சிந்தனை மண்டலத்தில் உள்ள கட்டுகளை உடைங்க. தெய்வ ஜனங்கள் எழுப்பி பிரகாசிக்க முடியாது உள்ள எல்லா கட்டுகளையும் என் ஆண்டவராக இயேசு உடைத்துக் கொண்டிருக்கிறதுக்காய் சோதனமாப்பா. ஓ thank you Holy Spirit. இணைந்து சொல்லுங்க தேவ ஜனமே. The Holy Spirit is hovering upon you. பரிசுத்த ஆவியானவர் அசைவாடுகிறார், உங்கள் மேல் அசைவாடுகிறார். லோ சதரா எங்கள் மேலே அசைவாடுமே, எங்கள் மேலே அசைவாடுமே. அன்னைக்கு சிறைச்சாலையில் அசைவாடினார். அந்த சிறைச்சாலைகள் உடைந்து நொறுங்கினது. இன்னைக்கு நீங்க பாடுகிற இந்த வேலையில உங்களை அறியாமல் உங்களை கட்டி வைத்திருக்கிற, உங்க பிள்ளைகளை கட்டி வைத்திருக்கிற, உங்க கணவரை கட்டி வைத்திருக்கிற எல்லா சங்கிலிகளும் உடைந்து கொண்டிருக்கு. ஓ மறைமுகமா வைத்திருக்கிற பில்லி சூனியங்கள், அந்தகாரங்களை ஆவியானவர் உடைத்து கொண்டிருக்கிறாரு. இணைந்து ஆராதிங்க தெய்வச்சனமே. எங்கள் மேலே அசைவாடுமே, அசைவாடும் தெய்வமே, அசைவாடும் தெய்வமே, அசைவாடும் தெய்வமே, அசைவாடும் தெய்வமே, எங்கள் மேலே அசைவாடுமே, எங்கள் மேலே அசைவாடுமே. எங்கள் குடும்பத்தின் மேல் அசைவாடுமே, எங்கள் குடும்பத்தின் மேல் அசைவாடுமே. அசைவாடும் தெய்வமே, அசைவாடும் தெய்வமே, அசைவாடும் தெய்வமே, ஆமென். அசைவாடும் தெய்வமே. எல்லாரும் சொல்லுவோமே. எங்கள் குடும்பத்தின் மேல் அசைவாடுமே, எங்கள் எல்லைகள் மேல் அசைவாடுமே, எங்கள் வீட்டின் மேலே அசைவாடுமே. எல்லா மகிமைக்கும் பாத்திரரே, சொல்லுங்களேன்.
எல்லா கணத்திற்கும் பாத்திரரே, அவர் எல்லா மகிமைக்கும் பாத்திரர். எல்லா மகிமைக்கும் பாத்திரரே, ஓ எல்லா கணத்திற்கும் எல்லா கனத்திற்கும் பாத்திரரே. அவர் உங்க குடும்பத்தில் அசைவாடி கொண்டிருக்கிறார். இரவும் பகலும் அசைவாடுகிறார். தேவச்சனமே, அந்த செங்கடல் தண்ணி எப்படி வட்டி இருக்கும் தெரியுமா? கர்த்தருடைய ஆவியானவர் கண்டிப்பாக பிளந்திருப்பார். தேவ ஆவியினால் ஆகாத காரியம் ஒன்றுமில்லை. ஏன் தெரியுமா சில அற்புதங்கள் தாமதமாக இருக்குது தெரியுமா? தேவ ஜனங்களே, இன்னைக்கு சிலர் கையில் தெய்வ பிரசனம் இறங்கலை. சிலர் மேலே தெய்வ பிரசனம் இறங்காததுனால சில தடைகள் இருக்கிறது. பாருங்களேன், இந்த அருமையான கிராக்கர்ஸ்ன்னு சொல்லுவாங்க, வெடின்னு சொல்லுவாங்க, படக்குன்னு சொல்லுவாங்க, பல ரீதியில் சொல்லுவாங்க. அப்படி என்றால் பட்டாசுன்னு அர்த்தம். தேவ ஜனங்கள் புரியணும். ஒரு பட்டாசுல தீ படுகிற வரைக்கும் அது எவ்வளோ பெரிய மருந்து அடைத்திருந்தாலும் அதனுடைய சத்தத்தை கேட்க முடியாது. ஆனால் ஒரு தீ அந்த பட்டாசுல படும் பொழுது அதனுடைய மகிமை வெளிப்படும். இன்னைக்கு இந்த பரிசுத்த ஆவியின் வல்லமை உங்கள் உள்ளத்தில் இருக்கிற வசனத்துக்கு மேலே படும் பொழுது, உங்களுக்கு இருக்கிற வேத ஞானத்துக்கு மேலே படும் பொழுது அதனுடைய எஃபெக்டே வேற லெவல். தேவச்சனமே, ஆண்டவராகிய இயேசுவை நம்பி வந்த தேவச்சனம் தான். ஆனால் தேவ பிரசன்னம் உன்னை தாக்கல, தேவ மகிமை உன்னை தாக்கல. அதனால தான் உனக்கு சில அற்புதம் தாமதமாக இருந்துச்சு. அதனால தான் சில வில்லி சுனி உன்னை ஜெயித்தது போல இருந்துச்சு. அதனால தான் சில பாவங்கள் உன்னை ஜெயித்தது போல இருந்துச்சு. இந்த 100 நாள் காத்திருக்கிறல்ல, நீ ரீசார்ஜ் ஆகி கொண்டு இருக்கிற, நீ பிரசன்னத்தினால நிரம்பி கொண்டு இருக்கிற, கர்த்தருடைய அக்கினியினால் நிரம்பி கொண்டு இருக்கிற. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க தெய்வ பிரசன்னம் உங்களை நிரப்புதுன்னு? எத்தனை பேருக்கு புரிகிறது? உள்ளத்தின் ஆழத்துல இருந்து நன்றி செலுத்த ஆரம்பிங்க. ஹல்லேலூயா, thank you holy spirit. நன்றி ஆவியானவரே. அருமையான தேவச்சனமே, கர்த்தருடைய ஆவியானவர் உங்களுக்காக இறங்கி இருக்கிறார். மகத்துவமான காரியங்களை அவர் உங்களுக்கு வெளிப்படுத்துவாராக. தேவச்சனங்கள் ஆவியில் தரிசித்து பாருங்கள். ஆவியானவர் உங்களுக்கு வைத்திருக்கிறத உங்க மாம்ச கண்ணுக்கு தெரியாமல் இருக்கலாம், ஆனால் உங்க ஆவிக்குரிய கண்கள்ல கர்த்தர் அதை காட்டுவாராக. கர்த்தர் அதை காட்டுவாராக. இன்னைக்கு கர்த்தர் உங்க ஆவிக்குரிய கண்களை திறந்து, உங்க மனக்கண்களை திறந்து உங்க உள்ளத்துல ஒரு வெளிச்சத்தை உண்டாக்குவாராக. தேவச்சனமே, நான் முதல்ல அபிஷேகத்துல நிரம்பும் பொழுது என் கண்களுக்கு முன்பதாக ஒரு அருமையான தரிசனத்தை ஆண்டவர் காட்டினார். அப்பொழுதுதான் நான் அக்னிமயமான ஒரு தரிசனத்தை கண்டேன். தேவச்சனமே, தரிசன கண்கள் உண்டுன்னு சொல்லும் பொழுது எனக்கு அதனோட விலை தெரியாமல் இருந்தது. ஏன்னா எனக்கு கண்களை மூடும் பொழுது காட்சிகள் தெரிந்தாலும் ஆவியானவர் தான் காட்டுகிறாரான்னு சில நேரம் சில சந்தேகம் வந்தது. ஆனால் கர்த்தர் என்னை நிரப்பின பொழுது அந்த சந்தேகங்கள் எல்லாம் பறக்க ஆரம்பித்தது. இன்னைக்கு சில சந்தேகங்களோடு நீங்க உட்கார்ந்து இருக்கலாம். ஆண்டவர் உங்களை பார்த்து தான் பேசி கொண்டிருக்கிறாரு. இன்னைக்கு உங்களை சந்தேகம் என்ற தூசி ஆண்டவர் பறக்க வைத்து உங்களை விசுவாசத்தில் நிரப்புவாராக. கர்த்தர் உங்களுக்காக ஆயத்தம் பண்ணுகிறத உங்க மனக்கண்ணில் அவர் காட்டி கொண்டிருக்கிறாரு. உங்க மனக்கண்ணில் அவர் தென்பட வைக்கிறாரு. தேவச்சனமே, ஒரு வல்லமையான தேவ மனுஷன் ஒரு சாட்சி சொன்னாரு. அவருடைய ஊழியத்தில் ஒரு போராட்டமான சூழ்நிலை வந்ததாம். அந்த சூழ்நிலையில யாரிடத்துலையும் சொல்ல முடியாத ஒரு வேதனையான அனுபவம். அவர் என்ன செய்தார்னா, அவருடைய ஜெப அறையில போய் உட்கார்ந்து ஜெபிக்க ஆரம்பித்தாரு. அவர் கண்களை மூடும் பொழுது ஆண்டவர் ஒரு குறிப்பிட்ட மரத்தையும் அதுகிட்ட உள்ள ஒரு காரியத்தையும் காட்டுறாரு. உடனே அவருக்கு தெரியும் அந்த இடம் அவர் ஊர்ல தான் இருக்குது. அங்க போனா அவர் எதிர்பார்த்த ஒரு நபர் அந்த மரத்துக்கு கீழே நின்று கொண்டிருந்தாரு. எவ்வளவு அருமையா இருக்குது பாத்தீங்களா? இப்படிதான் ஆண்டவர் பேதுருவையும் நடத்தினாரு. தேவச்சனமே, பேதுரு ஜெபித்துக் கொண்டு ஒரு அறையில் இருக்கும் பொழுது கர்த்தர் அவனை தேடி வாசல்ல ஒரு 3 பேரை அனுப்பினாரு. ஆனா இங்க ஆண்டவர் பேசி கொண்டிருக்கிறாரு. வெளியே வந்த நபரை பேதுரு பார்க்கவே இல்லை. ஆனா உள்ள இருக்கும் பொழுதே ஆண்டவர் சொல்றாரு, உன்னை தேடி சிலர் வந்திருக்கிறாங்க. தேவச்சனம் புரியணும். உண்மையை சொன்னா அவனை தேடி வரல, அவன்கிட்ட இருக்கிற வசனத்தையும் அவனுக்குள்ள இருக்கிற தெய்வ ரகசியங்களையும் ஒரு குறிப்பிட்ட இடத்துல ஒரு பெரிய எழுப்புதலை உண்டாக்க பரிசுத்த ஆவியானவர் தீர்மானித்திருந்தார். அதை பேதுருவா கொண்டு ஆண்டவர் செய்யணும்னு நினைச்சாரு. தேவ ஜனங்கள் புரியணும். சில ஆவிக்குரிய விஷயங்களை ஆண்டவர் மனிதர்களை வைத்து தான் செய்கிறாரு. நிறைய பேர் யோசிப்பாங்க, நான் ஜெபித்தால் எப்படி அது அற்புதம் நடக்கும்? ஜெபம் சொல்லுகிறது ஒரு வார்த்தை தானே, ஜெபம் சொல்லுகிறது ஒரு சத்தம் தானே, அது எப்படி சூழ்நிலைகளை
என்னை மாற்றும் நினைப்பாங்க. இதற்கு எடுத்துக்காட்டாக தேவஜனமே, ஆண்டவரும் சீசர்களும் கடல்ல போகும் பொழுது மிகுந்த போராட்டம் வருகிறது. எப்படிப்பட்ட போராட்டம்? காற்றும் அலையும் கொந்தளிக்கிறது. இந்த நேரத்துல சீசர்கள் எல்லாரும் பயப்படுறாங்க. ஆனா இயேசு எழும்பி அந்த காற்றையும் கடலையும் அதட்டினார். அவர்கள் எல்லாரும் நினைத்தாங்க, காற்றுக்கும் கடலுக்கும் கட்டளை போடுகிற இவர் யார்? தேவஜனம் புரியணும். நீங்க ஜபத்துல சிலதை அதட்டும் பொழுது அது அப்படியே நடக்கும். தேவஜனமே, இது நீங்க விசுவாசிக்கணும். இதுதான் உண்மை. இது மனுஷனுக்கு புரியாம இருக்கலாம், உங்க ஹியூமன் பிரெயினுக்கு புரியாம இருக்கலாம், உங்க சிந்தனைக்கு புரியாமல் இருக்கலாம். அதனாலதான் ஆண்டவர் ஒரு சப்ஸ்டியூட் தந்திருக்காரு. அந்த சப்ஸ்டியூட்டுக்கு பேர் தான் புதிய மனிதன். அந்த புதிய மனிதனுடைய பிரெயினே உங்க இருதயம் தான். உங்க இருதயத்துல வசனத்தை ஸ்டோர் பண்ணி வைக்கணும். உங்க புதிய மனிதன் ஆகிய ஆவிக்குரிய மனிதனுக்கு இந்த விஷயங்கள் எல்லாம் தெரியும். கண்களை மூடும் பொழுது தரிசனம் கிடைக்கிறதே. இது என்ன தெரியுமா அர்த்தம்? உங்க ஆவிக்குரிய மனிதன்ல பார்வை உண்டாயிட்டுன்னு அர்த்தம். உங்க ஆவிக்குரிய மனுஷன்ல பார்வை உண்டாகும் பொழுதுதான் தரிசனம் உண்டாகிறது. எத்தனை தேவஜன விசுவாசிக்கிறீங்க? இந்த நாட்கள்ல அநேகருடைய ஆவிக்குரிய கண்களை கர்த்தர் திறந்து சில ரகசியங்களை வெளிப்படுத்த போறாரு. சோ ஏசப்பா அந்த புயலை கடிந்து கொண்டாரு, அந்த காற்றை கடிந்து கொண்டாரு, அந்த புயலும் காற்றும் அடங்கினது. அப்படி என்றால் ஜெபத்தால் புயலை அடக்க முடியும். ஜெபத்தால் சில சாதனைகளை செய்ய முடியும். இன்னைக்கு தேசத்துல சாதனைகளை செய்த ஊழியர்களானாலும் சரி, தேவ ஜனங்களானாலும் சரி, அதை ஜெபத்தின் மூலமாக தான் செய்தார்கள். அதை தேவ சித்தத்தின்படி, ஆவியானவருடைய ஏவுதலின்படி, ஆவியானவருடைய துணையின்படி அதை செய்து முடித்தார்கள். அவர்கள் சாதனையாளர்களாக மாறினார்கள். பணத்தினால் செய்ய முடியாத சிலவற்றை, படிப்பினால் செய்ய முடியாத சில காரியங்களை முட்டை மடக்கி ஜெபிக்கும் பொழுது அது செய்யும். அதுதான் ஜெபத்தினுடைய பவர். ஏன்னா ஜெபம் சொல்லுகிறது, இட் இஸ் a petition to heaven. அது பெட்டிஷன் போடுகிறது போல பரலோகத்தில் உங்க தகவலை தெரிவிக்கிறீங்க. அந்த பரலோகத்தில் உங்க தகவலை தெரிவிக்கும் பொழுது பரலோகம் உங்களுக்காக கிரியை செய்யும். இதற்கு எடுத்துக்காட்டாக ஆண்டவருடைய வார்த்தை மத்தேயு 16:19 சொல்லப்பட்டிருக்கிறது, பரலோக ராஜ்யத்தின் திறவுகோலை நான் உனக்கு தருவேன். பூலோகத்திலே நீ கட்டுகிறது எதுவோ அது பரலோகத்திலும் கட்டப்பட்டிருக்கும், பூலோகத்திலே நீ கட்டவிழ்ப்பது எதுவோ அது பரலோகத்திலும் கட்டவிழ்க்கப்பட்டிருக்கும் என்றார். தேவஜனமே, இதை ஆண்டவர் பேதுருவோடு பேசிக் கொண்டிருந்தார். அப்படி என்றால் என்ன? நீங்க ஜெபத்துல கட்ட முடியும், கட்டவிழ்க்க முடியும். உங்களுக்கு விரோதமான காரியங்களை, தேவனுக்கு விரோதமான காரியங்களை, உங்களை உயர விடாத சில விஷயங்களை, சில பாவ காரியங்களை, சில உலக விஷயங்களை, சில அந்தகார ஆவிகளுடைய காரியங்களை இயேசுவின் நாமத்தினால உங்களால கட்ட முடியும். அதனால தான் எலிசா பாருங்க, அவருக்கு விரோதமாக வந்தவர்களை ஆண்டவர்கிட்ட ஜெபிக்கிறாரு. ஆண்டவரே, இவருடைய கண்களை கட்டி போடுங்க. அதே போல அவர்களுக்கு கண் இருக்கிறது, ஆனா பார்வையற்று போனார்கள். எவ்வளவு அருமையான ஜெபம் பாருங்களேன். தேவ ஜனம் புரியணும். நம்ம மாம்சத்துல சண்டை போட அழைக்கப்படல. ஜெபித்து பாருங்கள். சொத்து பிரச்சனையா இருக்குதா? கோர்ட்டு கேஸ் அலைஞ்சிட்டு இருக்கிறீங்களா? முட்டை முடக்கி பாருங்க. அந்த அருமையான பாட்டு உண்டு, அவன் முட்டி போட்டு ஜெபிச்சான் என்றால் அவன் எதிரி முதுக காட்டு ஓடிடுவான். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? இன்னைக்கு அந்த ஜெபம் என்ற அந்த சாம்பருக்குள்ள நுழையணும். அந்த ஜெபம் என்ற அந்த த்ரோனுக்குள்ள நுழையணும். அந்த மகாராஜாவின் பாதத்தில் போய் நிற்கணும்னு எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஆமென். ஒரு நாள் ஒரு எதிரியின் ராஜா கேட்குறாங்க, யாருப்பா நம்ம ரகசியத்தெல்லாம் இஸ்ரவேல் ஜனத்துக்கு சொல்லி கொடுக்குறாங்கன்னு கேட்கும் பொழுது அங்கே உள்ள ஆள் சொல்றாரு, அங்கே ஒருத்தர் இருக்கிறாரு, அவர் பேர் எலியா. அங்கே ஒருத்தர் இருக்கிறாரு, அவர் பேர் எலிசா. இப்படின்னு சொல்றாங்க. ஏன்னா எலியாவும் எலிசாவும் அடுத்த ராஜ்யங்களில் என்ன கள்ளத்தனம் நடக்குது, என்ன ஸ்டெப் எடுக்கிறாங்க, அவர்கள் என்ன பேசி கொண்டிருக்கிறாங்கன்னு அவர்களுக்கு ஆவியானவர் வெளிப்படுத்தினாரு. எத்தனை தேவஜனம் விசுவாசிக்கிறீங்க? உங்க கம்பெனியில உங்களுக்கு விரோதமான என்ன பிளாட்ரி நடக்குது, உங்க குடும்பத்துல உங்களுக்கு விரோதமான என்ன சதி திட்டங்கள் நடக்குதுன்னு இன்னைக்கு ஆவியானவர் அன்ஸ்கிரீன் பண்ணுவாரு. உங்க கண்ணை திறந்து காட்டுவாரு. அதனாலதான் ஆண்டவர் உங்களை அழைக்கிறாரு. நீ ஒரு சாதாரண லெவல்ல வாழ்ந்து ஒரு சாதாரண மனிதனாக மரித்து போக கர்த்தர் உன்னை அழைக்கல. நீ ஒரு சாதாரண மனிதனாக பிறந்து ஒரு அசாதாரண மனிதனாக, அசாதாரண மனுஷியாக மாற கர்த்தர் உன்னை அழைக்கிறாரு. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? இந்த 100 நாள் ஜெபம் உங்களை இயற்கைக்கு அப்பாற்பட்ட மனுஷியாக, இயற்கைக்கு அப்பாற்பட்ட மனுஷனாக இந்த ஜெபத்தில் இருக்கிற தேவ ஆவியானவர் மாற்றுவார்னு எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? இந்த 100 நாளும் ஒரு பிரிட்ஜ் போல, ஒரு பாலம் போல மறுக்கரையில இருந்து நீங்க இன்னொரு கரைக்கு வாரீங்க. தேவ ஆவியானவருடைய கரத்தை பிடித்து நடக்க கர்த்தர் உங்கள்கிட்ட பேசுகிறாரு. ஏன் தனியா
நடக்கிற தெய்வ ஜனமே, நீ கர்த்தர் கரத்தை பிடித்து நடக்கலாமே. நீ போகும்பொழுது அவர் உன் கூட வருவாரே. நீ ஏன் தனியா நடக்கணும்னு ஆண்டவர் உன்கிட்ட பேசுகிறது தான் இந்த 100 நாள் ஜெபம். இந்த 100 நாள் ஜெபம் உன் கையை பிடித்து ஆவியானவருடைய கையில கொடுக்கும். இது தேவனே உருவாக்குனாரு. இது தேவனுடைய திட்டம். எத்தனை தேவ ஜனம் புரியுறீங்க? தேவன் உங்க கரத்தை பிடித்து ஆவியானவருடைய கரத்துல கொடுக்கிறாரு. இனிமே அவர் உங்களை பார்த்துக்கிடுவாரு. அவர் உங்களை நடத்துவாரு. உங்களுக்கு விரோதமா ஒரு ஆயுதம் வருதுன்னா அது ஆவியானவர் முன்பாகவே காட்டி தருவாரு. உங்களுக்கு விரோதமான ஒரு போராட்டம் வருதா, ஒரு வியாதி வருதா, ஒரு கடன் வருதா, எந்த ரூபத்துல பிசாசு வந்தாலும் கர்த்தருடைய ஆவியானவர் அதை உங்களுக்கு காண்பித்து தருவாரு. அதனாலதான் ஆண்டவர் சொல்றாரு, ஜெபத்தால சில உலக விஷயங்களை கட்ட முடியும், சில அந்தகார விஷயங்களை கட்ட முடியும். ஒருவேளை அது எல்லாராலையும் செய்ய முடியாம இருக்கலாம். அதனாலதான் ஆண்டவர் சொல்றாரு, நீ ஆழத்தில் இறங்கு. ஆண்டவர் பேதுருவை பார்த்து சொன்னாரு, கொஞ்சம் ஆழத்துல போய் வளைய போடு. பேதுரு சொன்னாரு, ஐயா நாங்க முழுவதும் பிரயாசப்பட்டோம், நாங்க உழைச்சோம், அந்த கடல்ல மீன் தான் இல்லை போல அப்படின்னு சொல்லும் பொழுது ஆண்டவர் சொல்றாரு, நீ வார்த்தையின்படி போடு. ஹல்லேலூயா. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? பேதுரு அழகா சொல்றாரு, ஆகிலும் உங்க வார்த்தையின்படி நான் படகை ஓட்டுகிற எஜமானனே, நீங்க சொன்னா அது நடக்கும். தேவ ஜனங்கள் புரியணும். நம்ம சில நேரம் 1000 தடவை முயற்சி பண்ணியிருப்போம், 2000 தடவை முயற்சி பண்ணா கூட நடக்காதத கர்த்தருடைய வார்த்தை உண்டாகி, தேவ சொப்பனங்கள் உண்டாகி, தேவ தரிசனங்கள் உண்டாகி நீங்க மூவ் பண்ணும் பொழுது அது நிச்சயமாக நடக்கும். ஏதோ விதத்துல சத்துரு உங்களை தடுத்துக்கிட்டே இருப்பான், உங்க உயர்வை தடுத்துக்கிட்டு இருப்பான். நீங்க உயர்ந்தா தேவனுக்கு பயன்பட்டுருவீங்கன்னு சத்துருக்கு தெரியும். நீங்க ஜெபத்துல உயர்ந்தாலும் சரி, பொருளாதாரத்துல உயர்ந்தாலும் சரி, தேவனுக்காக நீங்க ஏதாகிலும் செய்வீங்கன்னு சாத்தானுக்கு தெரியும். அதனாலதான் சாத்தான் இன்னைக்கு உங்களை கட்டி வைத்திருக்கிறான். ஆண்டவராகிய இயேசு பாருங்க அழகா சொன்னாரு, அந்த கட்டி இருக்கிற கழுதையை அவுத்துட்டு வாங்க. கெட்டாம இன்னொன்னு நின்றுட்டு இருக்குது. ஆனா ஆண்டவர் சொல்றாரு, கட்டி இருக்கிறத கொண்டு வாங்க. ஏன்னா கட்டி இருக்கிறத அடையாளமா சொல்லி விடுறாரு. ஏன்னா அது ஒரு குட்டி கழுதை. ஒருவேளை அதுகிட்ட தாய் கழுதை நின்று கொண்டு இருந்திருக்கலாம். ஆனா ஆண்டவர் சொல்றாரு, கெட்டப்பட்டதை கொண்டு வாங்க. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? கெட்டப்பட்டவங்களை நேசிக்கிற ஒரு தகப்பன் உண்டு. கெட்டப்பட்டு இருக்கிற தேவ ஜனங்களை நேசிக்கிற ஒரு அப்பா உண்டு. ஒரு அருமையானவர் உண்டு. ஒரு இரட்சகர் உண்டு. இன்னைக்கு அவரை கண்டு நீங்க சோர்ந்து போக கூடாது. அவர்கிட்ட நெருங்கி வாங்க. சில நேரம் நீங்க மாம்சத்துல ஜெபிக்கிறதுனால தான் கர்த்தர் பதில் கொடுக்கிறது உங்களுக்கு வரல. கர்த்தர் பதில் கொடுக்கிறது நீங்க புரியல. கர்த்தர் பதில் கொடுத்து கொண்டே இருக்கிறாரு. கர்த்தர் தரிசனங்களை காட்டி கொண்டே இருக்கிறாரு. ஆனா நீங்க மாம்சத்துல இருக்கிறவரை, மாம்ச சிந்தனையில இருக்கிறவரை, மாம்ச எண்ணங்கள்ல ஜெபிக்கிறவரை அவருடைய சத்தம் உங்களுக்கு கேட்காது. இதுல இருந்து வெளியே வர்றதுக்கு ரொம்ப எளிமையான காரியம், நீங்க ஆவியை பலப்படுத்தணும். அநேக தேவ ஜனங்கள் கேட்கிறாங்க, நான் எப்படி ஆவியில பலப்பட? தேவ ஜனங்களே, ஆண்டுடைய சித்தமானால் அருமையான ஹோலி ஸ்பிரிட் ஸ்டடி, அருமையான ஹோலி ஸ்பிரிட்டை பத்தி, பரிசுத்த ஆவியானவரை பத்தி, அருமையான ஆவி, ஆத்மா, சரீரம், உள்ளான மனுஷன், இது எல்லாம் குறித்து இந்த 100 நாள் ஜெபத்துக்கு பிறகு இன்னும் ஆழத்தில் ஆண்டவர் கொண்டு போறதுக்கு சித்தம் உண்டாயிருந்தனா அனுதினமும் ஆண்டவர் நம்மளை நடத்துவாராக. தேவனுடைய ஆழங்களை நம்ம கண்டுபிடிக்கணும். சும்மா பாட்டு பாடுறதுனால ஒன்றும் நடக்காது. தேவ ஜனமே, நீ கர்த்தரோடு இணைய ஆரம்பிக்கணும். நீ டெய்லியும் பாட்டு பாடுற, சில பண்ணி 20 வருஷம் கூட பாட்டு பாடுவ. ஆனா ஆவியானவர் உன்னை தொடாம போயிடக்கூடாது. இந்த ஆவியானவர் தொடாம போறதுக்கு இருக்கிற ஒரே ஒரு போராட்டம் என்ன தெரியுமா? சில மாம்ச சிந்தனைகள், சில மாம்ச அடைப்புகள். ஒரு குடத்தை மூடி பயங்கரமா மழை பெய்கிற இடத்துல தூக்கி வச்சு பாருங்க, அந்த மூடி இருக்கிற வரை அந்த குடம் நனையாது. தேவ ஜனம் புரியணும். மழை பெய்யலன்னு கிடையாது, மழை பெஞ்சிச்சு, புயல் கூட அடிச்சிச்சு. ஆனா இந்த குடம் நல்லா பூட்டப்பட்டு அதுக்கு மேல ஒரு செங்கலை வச்சிருங்க. அந்த செங்கல் விழுந்தா ஒழிய, அந்த மூடி திறந்தால் ஒழிய அந்த குடம் நிரம்பாது. இதே போலதான் தேவச்சனமே, நீ ஆராதனையில பல வருஷம் கலந்து கொண்டு இருப்ப, 7 வருஷம் கடந்து கொண்டு இருப்ப. ஆனா வசனம் சொல்லும் பொழுது உன் சிந்தனையில உன் கவலை ஓடிக்கிட்டு இருக்கும். இன்னைக்கு பாருங்க, யார் தெரியுமா முன்னேறி வர முடியும்? வசனத்தை கேட்கிறவங்களும் வசனத்துக்கு கீழ்ப்படுகிறவங்களும். ஒருவேளை வசனத்தை ஆர்வமா கேட்பீங்க, ஆனா வீட்டுல போனோன்னு மறந்து போயிருவீங்க. போராட்டம் வந்தோன்னா உலகத்தான போல மாறிடுவீங்க. ஒருவேளை சினிமா பார்க்க ஆரம்பிச்சிருவீங்க. சில குடும்ப தலைவர்கள்லாம் குடிக்க போயிடுறாங்க, சிகரெட் அடிக்க போயிடுறாங்க, கெட்ட வார்த்தை போடுறாங்க. இப்படி பல காரியங்கள்ல மாட்டிக்கிடுறாங்க. இவங்களை யாரையும் ஆண்டவர் குறை சொல்லல. வருகிற நாட்கள் ஆண்டவர் சித்தமானால் இன்னும் ஆழம் சென்று, பேதுரு போல ஆண்டவர் இன்னும் ஆழத்துக்கு கொண்டு போனது போல நம்ம இன்னும் ஆழம் சென்று அநேக சாட்சிகளையும் அநேக ஜெபங்களையும் வசனத்தின் ரகசியங்களையும் விசேஷமாக எப்படி தரிசனத்தை ஆண்டவர் காட்டுவாரு, எப்படி ஆவியானவர் பேசுவாரு, எது மாம்ச சத்தம் எது உலக சத்தம்னு சொல்லக்கூடிய
அருமையான சில பைபிள் ஸ்டடி போல சில அருமையான விடுதலை ஜெபங்களையும் இந்த 100 நாள் பிறகு கர்த்தர் சித்தமானால் நம்ம செய்ய ஆயத்தமாக இருக்கிறோம். எல்லா தேவஜனங்களும் அதற்காக ஜெபிக்கணும். எல்லாம் ஆயத்தப்படுங்க. இந்த 100 நாளும் அதை குறித்து பேசினால் நமக்கு விடுதலை ஜெபத்தை பண்ண முடியாது. கர்த்தருடைய இருதயத்தில் உள்ளதை நம்ம பேச முடியாது. இந்த 100 நாளும் நம்ம ஒரு இன்ட்ரோடக்ஷனோ ஒரு கன்க்ளூஷனோ ஒரு பெர்ஃபெக்டான பைபிள் ஸ்டடியோ எதுவுமே நமக்கு கிடையாது. ஆவியானவர் என்ன போதிக்கிறாரோ அதை அப்படியே நம்ம பேசிக்கொண்டு இருப்போம். நிறைய நேரம் அப்படி பேசும் பொழுது தான் அநேக தேவஜனங்களுக்கு அது உபயோகமாக இருக்கும். அவங்க ஜஸ்ட் செல்ஃபோனை ஆன் பண்ணுவாங்க, கர்த்தர் அவங்க முகத்தை பார்த்து பேசுனது போல இருக்கும். இது எப்படி நடக்கும்னா கர்த்தர் சொல்றது அப்படியே பேசணும். சில நேரம் கர்த்தர் சொல்லுவார், நீ மையப்பகுதியை பேசுன்னு சொல்லுவார். நான் ஆண்டவர்கிட்ட கேட்பேன், ஆண்டவரை இதை ஏன் பேச சொல்றீங்க? நான் இன்ட்ரோடக்ஷனும் பேசலை, நான் முடிவுரையும் பேசலை, மத்திய பகுதியை ஏன் பேச சொல்றீங்கன்னு கேட்கும் பொழுது ஆண்டவர் சொல்லுவார், அந்த தேவையில் உள்ளவங்க இருக்கிறாங்கன்னு சொல்லுவார். எவ்வளோ அருமையான ஆண்டவர் பாருங்க தேவஜனமே. அதனால தான் வருகிற நாட்களில் ஆண்டவர் சிஸ்டமேட்டிக்கா ஆவியில் பார்க்கறது எப்படி, மாம்சத்தில் இருந்து எப்படி ஆவியில் டூன் பண்ணணும், எப்படி ஆவிக்குள்ள நம்ம பார்க்கணும், எப்படி ஆவியில் ஜெபிக்கணும், இந்த மாதிரி எல்லா காரியங்களையும் ஆண்டோடைய சித்தமானா ஸ்டடி பண்ணி தெளிவாக ஒரு தேவ ஜனம்னா அந்த தேவ ஜனத்துக்கு என்னென்ன தேவை, ஆவியில் அது எப்படி இருக்கணும், வசனத்தை எப்படி தியானிக்கணும், வசனம் போய் ஸ்டோர் ஆகிற இடம் எது, வசனத்தை இருதயத்துக்கு கொண்டு போகிறது எப்படி, ரேமானா என்ன, லோகோஸ்னா என்ன, ஆவிக்குரிய மேன்மானா என்ன, டைமென்ஷன்ஸ்னா என்ன, ஆவிக்குரிய அனாயிண்டிங்னா என்ன, தேவனுடைய வரங்கள்னா என்ன, கனிகள்னா என்ன, ஏராளமாக எப்படி ஒரு கடல்ல முத்து கிடக்கிறதோ தேவஜனமே இந்த வேதத்துல சுரங்கம் போல இது ஒரு தங்கச் சுரங்கம், இது ஒரு கனி நிறைந்த தோட்டம், இது ஒரு நீர் ஓடை, இது ஒரு ஜீவ ஊற்று, இது வற்றாத ஜீவ நதி. வேதம் சொல்லுகிறது ஒரு தேன்கோடு, தேனிலும் மேலானது. அதனால இந்த தேன்கூடை நீங்க எடுத்து சாப்பிட ஆரம்பிச்சீங்கன்னா வேதம் சொல்லுகிறது யோனத்தான் ஒரு சின்ன தேன் துளியை தான் எடுத்து டேஸ்ட் பண்ணா அவனுக்கு தெளிவான புத்தி வந்துச்சான். அவன் கிறங்கி போயிருந்தானா. ஒரு உலகத்தேனால தெளிவை கொடுக்க முடியும்னா இந்த ஆவிக்குரிய மன்னாவாகிய இந்த பரலோக தேனை குடிக்க ஆரம்பிச்சிங்கன்னா உங்க மாம்சத்துல எல்லா போராட்டம் வந்தாலும் எத்தனை உலக ஆவிகள் உங்க சிந்தனையில தாக்குனாலும் பிடித்து நிக்கிற நங்கூரம் போல நீங்க நிப்பீங்க. ஆண்டவர் சித்தமானால் இந்த 100 நாள் பிறகு அப்படிப்பட்ட ஸ்டடிஸ் எழும்ப எல்லா தேவ ஜனங்களும் நீங்க ஜெபிக்கணும். ஏன்னா கர்த்தர் சொல்றாருன்னா நம்ம அதை செய்யணும். நம்ம அது தேசத்துக்கு ஆசீர்வாதமா இருக்கும். நம்ம பிரேயர் டைம் ஃபேமிலி சேர்ந்தா இந்த தேசத்துல ஒரு பெரிய எழுப்புதலை கொண்டு வர முடியும். எல்லாரும் தேவ ஜனங்கள் இணைந்து டினாமினேஷன் வேறுபாடின்றி ஜெபிக்கிறோம். எல்லா தேவ ஜனங்களுக்கும் ஒரே ஒரு தகப்பன் இருக்கிறாரு. அவர் தான் உன்னதத்தின் தகப்பன். அவர் வேலைக்கு நியமித்தவர்கள் தான் ஊழியக்காரர்கள். அதனால நம்ம எல்லாரும் சேர்ந்து ஜெபிக்கும் பொழுது என்ன தெரியுமா நடக்கும்? ஒரு பெரிய எழுப்புதல் உண்டாகும். தேவ ஜனங்களே, முன்னொரு காலங்களில் எல்லாரும் இணைவாங்க. அது சுவிசேஷ கூட்டம் தான் நடத்துவாங்க. இன்னைக்கு பாருங்க, நம்ம எல்லாம் இணைஞ்சிருக்கிறோம். இது ஒரு சுவிசேஷ கூட்டம் கிடையாது. இது ஆண்டவர் வந்து அதுக்கு அடுத்த ஸ்டேஜுக்கு கொண்டு போயிட்டாரு. இது எல்லாம் ஆவியில நிரம்புற கூட்டம், இதெல்லாம் ஆவியில தரிசிக்கிற கூட்டம். சுவிசேஷத்தை அறிவித்த ஒரு நாட்கள் இருந்தது. இப்பொழுது சுவிசேஷம் அறிவிக்கப்பட்ட தேவஜனம் அடுத்த லெவல்ல வளர்ந்துட்டாங்க. ஆனா ஒரு குறிப்பிட்ட வளர்ச்சியில அப்படியே நின்றுகிட்டு இருக்கிறாங்க. தேவ ஜனங்கள் புரியணும். ஒரு 10th ஸ்டாண்டர்ட் வரும் பொழுது ஒரு +1 +2 முடிஞ்சு அடுத்த என்ன லெவலுக்கு போகணும்னு நிறைய பேருக்கு தெரியாது. அவர்களுக்குடைய லைஃப்ல எது அவங்கள முன்னேற்றணும் அவங்களுக்கு தெரியாது. அவங்க 1ஆம் கிளாஸ் படிக்கும் பொழுது 2ஆம் கிளாஸை குறித்து கவலைப்பட மாட்டாங்க. ஏன்னா 1 முடிச்சா 2 போய் தான் ஆகணும், 3 போய் தான் ஆகணும், 4 போய் தான் ஆகணும். ஆனால் 10ஆம் கிளாஸ் வரும் பொழுது நிறைய பேருக்கு சந்தேகம் வரும். இப்போ காலேஜ் போவா, +1 போகவா, 11 போகவா, காலேஜ் போகவா. சிலரெல்லாம் 10 முடிச்சுட்டே காலேஜ் போயிடுறாங்க. இதே போல தான் தேவஜனமே, நீங்க அநேக நாள் ஆவிக்குரிய பிள்ளைகளாக தேவ ஜனங்களாக சபைக்கு கீழ்ப்படிந்து போய் கொண்டிருந்தீங்க. ஆனாலும் நெடுநாள சபைக்கு போயும் கர்த்தர் சத்தத்தை கண்டுபிடிக்க முடியல. எது மாம்ச சிந்தனைன்னு தெரியல, எது மாம்ச எண்ணம் தெரியல, எது மாம்ச போராட்டம் தெரியல. இப்படி அநேக காரியங்கள் இருக்குது. ஆவியானவர் குறித்து ஒரு ஞானம் இல்லை. ஆவியில எப்படி ஆராதிக்கணும் தெரியல. ஆண்டோடைய வார்த்தை சொல்லுது பார்த்தீங்களா? மத்தேயு 16:19 பரலோகத்தின் தரவுகள் பற்றி சொல்லியிருக்கிறது. நீங்க பூமியில கட்டுறது அது பரலோகத்தில் கட்டப்படும். இதெல்லாம் தேவ ஜனமே அடியனுடைய ஊழியத்தில் நான் அனுபவிக்கிறேன். இங்கிருந்து கட்டும் பொழுது சில மந்திர கட்டுகள் கட்டப்படுகிறத நான் பார்க்கிறேன். ஆவியில தரிசனங்களை பார்க்கிறேன். தேவ ஜனங்கள் புரியணும். இப்படி ஆழங்களை விவரிக்கிற ஆவியானவரோடு நடக்கக்கூடிய ஒரு பாக்கியத்தை கர்த்தர் கிருபையினால இந்த நாட்கள் அனுபவிக்கிறேன். ஆண்டவர் சொல்றாரு, இந்த லெவல் வந்து எல்லா தேவ ஜனமும் வளரணும். தேவ ஜனங்கள் புரியணும். 1ஆம் கிளாஸ்ல இருந்து 10ஆம் கிளாஸ் வரைக்கும் சந்தேகம் இல்லாமல் பிள்ளைகள் படித்துக்கிட்டே இருப்பாங்க. அவங்க 5ஆம் கிளாஸ் முடிச்சுட்டு நான் காலேஜுக்கு போகணும்னு நினைக்க மாட்டாங்க. 10ஆம் கிளாஸ் முடிச்சுட்டு நான் காலேஜுக்கு போகணும்னு
செய்யணும்னு நினைக்க மாட்டாங்க. ஆனால் ஒரு குறிப்பிட்ட நேரம் வரும் பொழுது, அவர்கள் +2 முடிக்கும் பொழுது இப்போ என்னடா செய்யணும்னு நினைப்பாங்க. இதே அனுபவத்தை தான் இன்னைக்கு எல்லா தேவ ஜனங்களும் பெற்றிருக்கிறாங்க. எல்லாரும் சபைக்கு தெளிவாக போவாங்க, உபாசத்துக்கு போவாங்க, நடுரவு ஜெபத்துக்கு போவாங்க, எல்லாமே அட்டன் பண்ணுவாங்க. ஆனால் ஒரு குறிப்பிட்ட லெவல் வாழ்க்கையில் வரும் பொழுது, எப்படி இந்த பிள்ளைகள் +2 முடிஞ்சவன காலேஜுக்கு போகிறதுக்கு அவர்களுக்கு ஒரு சிந்தை வருகிறதோ, என்ன செய்யணும், என் லைஃப் எப்படி அமையணும் ஒரு பாரம் வருகிறதோ, இதே போல் சபைக்கு போயும் சில விஷயம் அவங்களுக்கு அன்லாக் ஆகாமல் இருக்கும். ஏன்னா ஒவ்வொரு சபை பாஸ்டருக்கும் ஒவ்வொரு கிஃப்ட் ஆண்டவர் கொடுத்துருப்பாரு. அதனால் எல்லா சபையில் உள்ள தேவ ஜனங்களுக்கும் நிறைய விஷயம் மிஸ் ஆகிட்டு தான் இருக்கும். சில பாஸ்டர் ரொம்ப அன்பாக இருப்பாங்க, ஆனால் தேவ வல்லமைக்கு இடம் கொடுக்க மாட்டாங்க. சில பாஸ்டர் இருப்பாங்க பாருங்க, நல்ல வேத ஞானம் உண்டு, ஆனால் தேவ வல்லமைக்கு இடம் கொடுக்க மாட்டாங்க. சில பாஸ்டர் நல்ல தேவ வல்லமைக்கு இடம் கொடுப்பாங்க, ஆனால் வசனத்துக்கு இடம் கொடுக்க மாட்டாங்க. சில பாஸ்டர் நல்ல அபிஷேகத்தில் இருப்பாங்க, ஆனால் பைபிள் காலேஜ் போயிருக்க மாட்டாங்க, பைபிளை குறித்து பெரிய ஞானம் இருக்காது, ஆனாலும் கர்த்தர் அவங்கள பயன்படுத்திக்கிட்டு இருப்பாரு. அப்படி என்றால் அந்த பாஸ்டருடைய சபையில் இருக்கிறவங்களுக்கு பைபிளை குறித்து சில விஷயங்கள் மிஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கிறது. ஆண்டவர் என்ன செய்யறாரு தெரியுமா? இதை காம்ப்ரமைஸ் பண்றதுக்கு ஏதோ ஒரு இடத்துல இருந்து தேவன் உங்களை திருப்தி ஆக்கி கொண்டிருப்பாரு. ஆண்டவர் உங்க சபையை மாற சொல்லல, உங்க சபையில நின்று தரித்து இருக்கணும். ஆனா ஆவியானவர் தருகிற வசனங்களை பல ரீதியில ஆண்டவர் உங்களுக்கு தந்து கொண்டிருப்பாரு. உங்களுடைய ஆவிக்குரிய லெவல்ல உங்க அழைப்பை வெளியே கொண்டு வர்றதுக்கு ஆண்டவர் ஏதோ ஒரு நபரை யூஸ் பண்ணுவாரு. அந்த கான்டாக்ட்ல இருந்து நீங்க ஜெபத்துல வளரணும், ஆனா சபையில வேரூன்றி நிக்கணும். ஆனா கர்த்தர் உங்க அழைப்புக்கு உங்களை தூக்கி கொண்டு போகிற சில வார்த்தைகளை பல தேவ மனுஷர்கள் மூலமாக கொடுப்பாங்க. நீங்க போறது ஒரு சபையா இருக்கும், ஆனா வசனங்கள் பல ரீதியில உங்களை தொட்டு கொண்டு இருக்கும். ஆனா அந்த சபையில தான் கர்த்தர் உங்களை விதைச்சிருப்பாரு. நீங்க அங்க ஒரு மரம் மாதிரி கனி கொடுத்துட்டு இருப்பீங்க. ஆனா சில காரியங்கள் மிஸ் ஆகுறதுனால கிறிஸ்துவின் சரீரத்துல ஆண்டவர் வேற பகுதியிலிருந்து உங்களை கொடுத்துட்டு இருப்பாரு. அதனால தேவ ஜனங்கள் புரியணும், வர நாட்கள்ல இந்த மாதிரி ஆழமான காரியங்களை ஆண்டவருடைய சித்தமானால் தேவன் நடத்தினார் என்றால் நம்ம பார்க்க போகிறோம். ஆவியின் ஆழங்கள், தேவன் பேசுகிறது எப்படி, வேதத்தின் ரகசியம் எப்படி. ஏன்னா நான் சொன்னது போல வேதம் ஒரு சுரங்கம், வேதம் ஒரு கனி நிறைந்த தோட்டம், வேதம் ஒரு தேன்கூடு, வேதம் ஒரு அருமையான ஜீவ நீரோடை, சொல்லிக்கொண்டே போகலாம். வேதம் ஒரு வெளிச்சம், வேதம் ஒரு ஜீவப்பாதை, வேதம் ஒரு ஆவிக்குரிய பால், வேதம் ஒரு ஆகாரம், வேதம் ஒரு ஜீவநதி, வேதம் ஒரு ஆழ்கடல், அதுக்குள்ள நிறைய முத்துகள், இப்படி ஏராளமா சொல்லி கொண்டு போகலாம் தேவச்சனமே. ஆனா அந்த வேதத்தை குறித்து இன்னும் ஆழம் போனாதான் நீங்க இந்த கடைசி நாட்கள்ல நிற்க முடியும் தேவச்சனமே. ஏதோ ஜபமும் உபாசமும் ஆராதனையும் துதியும் மட்டும் போராது, வேதத்தின் ரகசியம் தெரியணும். வேத சத்தியத்தை தெரியலனா சத்துரு ஓட மாட்டான். அவன் வேத வசனத்தினாலையும் பரிசுத்த ஆவியினாலையும் சாரமேற்றப்படாத எந்த ஜபத்திற்கும் பிசாசு பயப்பட மாட்டான், எந்த துதிக்கும் பயப்பட மாட்டான். ஏன் தாவீது துதிக்கும் பொழுது அசுத்தாவி வெளியே வந்தது? ஏன் வேற ஒரு மனுஷன் துதித்திருந்தா வராதா? ஏனென்றால் தாவீது வசனத்துக்கு ஏற்றபடி ஆவியினால் நிரம்பி துதித்தான். அதனாலதான் அவனுடைய இசையில தேவ பிரசன்னம் இருந்துச்சு. அதனாலதான் ஆவியானவர் சொல்றாரு, எல்லாரும் ஜெபிக்கிறாங்க, எல்லாரும் துதிக்கிறாங்க, ஆனா அந்த துதிக்குள்ள எவ்வளவு பவர் இருக்குது, அந்த ஜபத்துக்குள்ள எவ்வளவு பவர் இருக்குது. பவுலும் சீலாவுடைய ஜபத்துல சிறைச்சாலையை அசைக்கிற லெவல்ல பவர் இருந்துச்சான். எப்படி பார்த்தீங்களா? ஏன்னா பவுல் அவ்வளவு தூரம் வேத வசனங்களை இருதயத்துக்கு கொண்டு போயிருந்தாரு. உங்க இருதயத்துக்குள்ள ஒரு வசனத்தை கொண்டு போறது எவ்வளவு பாடு தெரியுமா தேவச்சனமே? அது ஒரு சாதாரண விஷயம் கிடையாது, அது தேவன் தான் செய்ய முடியும். இன்னைக்கு நிறைய வசனம் உங்களுக்கு தெரியும், அது எல்லாம் உங்க சிந்தனையில இருக்கும், அதெல்லாம் உங்க பிரெயின்ல இருக்கும். ஆனா பிரெயின்ல இருந்து அதை அசை போட்டு அதை மெடிடேஷன் பண்ணி அதை தியானிச்சு அதை இருதயத்துக்கு கொண்டு போறது அது தேவனுடைய கிருபை. இந்த மெடிடேட்டட் வேர்டுன்னு சொல்லுவாங்க, இந்த கன்சியூமேட்டட் வேர்டு சொல்லுவாங்க. இது ஒரு கிறிஸ்தவனுக்குள்ள எவ்வளவு நிறைய இருக்குதோ அவ்வளவு தூரம் அவன் வல்லமையானவனாகவும் கனி உள்ளவனாகவும் இருக்க முடியும். நீங்க எல்லாரும் ஒரு வேதத்தை மனப்பாடம் பண்ணிடலாம், வேதத்தை மனப்பாடம் பண்ண உடனே பரலோகத்துக்கு போக முடியுமா தேவஜனமே? லூசிஃபர் ஆகிய பிசாசுக்கு இந்த ஹோல் பைபிள் தெரியும். ஆண்டவரை ஏற்றுக்கொள்ளாத மற்ற மதத்தில் உள்ள அந்நிய ஜனங்களுக்கும் வேதத்தை படிச்சு வச்சிருக்கிறாங்க. இன்னைக்கெல்லாம் தேவ ஜனங்கள் ஒரு 5 முறை பைபிள் படிச்சிருக்கிறாங்களான்னு கேட்டா சந்தேகத்துக்குரியதுதான். எல்லாரும் படிச்சிருக்க மாட்டாங்க. சிலர் 10 தடவை 20 தடவை 50 தடவை படிச்சிருக்கலாம் தேவஜனமே. என்னுடைய லைஃப்ல நான் நிறைய பேரை பார்த்துருக்கிறேன். 200 தடவை படிச்சவங்களை பார்த்துருக்கிறேன், 150 தடவை படிச்சவங்களை பார்த்துருக்கிறேன். இப்படி அடியனுடைய லைஃப்ல கூட ஏகப்பட்ட தடவை பைபிளை வாசித்திருக்க கர்த்தர் கிருபை செய்திருக்கிறாரு. ஆனா நான் என்ன சொல்லுகிறேன்னா, வேதத்தை 50 தடவை வாசித்த வேதத்துக்கு விரோதமான ஒரு நபரை எனக்கு தெரியும். அவர் வேதத்தை சுத்தி 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 வாசித்து அவருடைய காரியங்களை, அவருடைய மதம் சார்ந்த விஷயங்களை தேவ ஜனத்துக்கு விரோதமா எதிர்த்து பேசுறதுக்காக படிச்சாரு. ஸோ வேதத்தை 500 தடவை படிச்சோம், அது எங்க ஸ்டோர் ஆகுதுன்னு பார்க்கணும். அது போய் உங்க சிந்தனையில
ஸ்டோர் ஆச்சுன்னா அது பேர் மனப்பாட வசனம். அது உங்கள் இருதயத்தில் ஸ்டோர் ஆச்சுன்னா அது ஆவியாக ஜீவனாக கன்வெர்ட் ஆகும். அதனால தான் யோவான் 6:63 பார்க்கும் பொழுது ஆண்டவருடைய வாயிலிருந்து வந்த வார்த்தை ஆவியின் ஜீவனுள்ள வார்த்தை. அதனால தான் நான் சொல்லுகிறேன், உங்கள் இருதயத்துக்குள்ள வசனத்தை கொண்டு போகிறது பயங்கர கடினமான விஷயம்தான். இதுக்கு திறந்த மனசு வேணும், இதற்கு தாகம் வேணும், இதற்கு விட்டு கொடுக்குற அனுபவம் வேணும், இதற்கு ஸ்தோத்திரம் பண்ணுற வாழ்க்கை வேணும், இதற்கு ஒரு பரிசுத்த ஜீவியம் தேவை. இது வேத வசனத்தின் மேலே ஒரு தாகம் இருந்தால் தான் அது இருதயத்துக்கே போகும். தெய்வச்சனமே, நீங்கள் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து வாஞ்சையாக கேட்கணும், அப்பந்தான் அது இருதயத்துக்கு போகும். அதனால தான் பேதுரு சொல்கிறாரு, நீங்கள் புதிதாய் பிறந்த குழந்தைய போல, எப்படி ஒரு புதிதாய் பிறந்த குழந்தை பாலை குடிக்கணும்னு வாஞ்சியா இருக்குதோ அப்படியே நீங்கள் ஞானப்பால் மேலே வாஞ்சியா இருங்கன்னு வேத வசனத்தை குறித்து அவர் சொல்லுகிறாரு. அப்படி என்றால் அவர் வாஞ்சியா இருந்தது ஒரு உண்மையான விஷயம். இன்னைக்கு தேவச்சனங்கள் உலகத்தில் உள்ள பிஸியில், உங்கள் வாழ்க்கையில் உள்ள கவலையில் நீங்கள் எப்படி வேதத்தின் மேலே வாஞ்சியா இருக்க முடியும்? வேதத்தினுடைய வாஞ்சியெல்லாம் இன்னைக்கு குறைஞ்சி போகுது. அதனால தான் உங்கள் இருதயத்துக்குள்ள வசனம் போகல. இருதயத்துக்குள்ள ஒரு ஆயிரக்கணக்கான வசனத்தை கொண்டு போயிட்டீங்கன்னா உங்கள் நிழல்ல கூட அற்புதம். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? இன்னைக்கு உங்கள் நிழல்ல அற்புதம் வரணும்னா இருதயத்துக்குள்ள வார்த்தை போகணும். இந்த 100 நாளும் ஆண்டவர் பேசின வார்த்தை ஒரு மனப்பாட வசனம் கிடையாது, அது ஆவியின் ஜீவனமான வார்த்தை. எத்தனை தேவ ஜனத்துக்கு புரியுது? இன்னைக்கு ஒரு யூடியூப்பை திறந்து ஒரு வசனத்தை போட்டா அந்த வசனம் பேசும், ஆனால் அதுக்குள்ள ஆவியின் ஜீவனம் எப்போ உண்டாகும்னா ஆவியின் ஜீவனம் உள்ள ஒரு மனுஷன் பேசும் பொழுது தான் அதுக்கு ஆவியின் ஜீவனம் உண்டாகும். தேவ ஜனமே, ஒரு வசனத்தை எடுத்து நீங்க படிக்க ஆரம்பிக்கிறீங்க, அது நேரம் எங்க போகுது? உங்க சிந்தனைக்கு போகுது. ஆண்டவர் சொல்றாரு, அது சிந்தனையை கடந்து அது ஆவியில தொடணும், அது பரிசுத்த ஆவியினால உங்க இருதயத்துக்கு கொண்டு போகப்படணும். இப்போ அந்த இருதயத்துக்கு கொண்டு போன வார்த்தையை கர்த்தர் சொல்வாரு, இதை எடுத்து பேசுன்னு சொல்லுவாரு. இப்போ இருதயத்துக்கு போய் வந்த வசனம் தான் ஆவியின் ஜீவனுள்ள வார்த்தை. சிந்தனைக்கு போய் வந்த வார்த்தை அது அறிவுன்னு சொல்லுவாங்க. அதனால இன்னைக்கு அநேகர் பேசுகிற வார்த்தையில அறிவு தான் இருக்குதே தவிர ஆவியின் ஜீவனும் இல்லை. தேவ ஜனங்கள் உள்ளத்திலிருந்து நன்றி செலுத்தணும். ஏன் தெரியுமா? இந்த 100 நாள்ல ஒரு வார்த்தை கூட சிந்தனையிலிருந்து வரலன்னு எத்தனை பேருக்கு தெரியுமோ, எத்தனை பேருக்கு தெரியாதோ? ஆனா எனக்கு தெரியும், இந்த 100 நாளும் கர்த்தருடைய மகா பெரிய கிருபையினால எல்லா வார்த்தைகளும் இருதயத்திலிருந்து வர உதவி செய்தாரு. அப்படி என்றால் இந்த வார்த்தை முதலாவது அடியனுடைய சிந்தனையில போய் அது என் இருதயத்துக்குள்ள போய் இப்பொழுது ஆண்டவர் சொல்றாரு, உன் இருதயத்துல நிறைய வசனம் இருந்தாலும் நான் சொல்ற வசனத்தை மட்டும் பேசுன்னு சொல்றாரு. அதனாலதான் தேவச்சனமே, உங்களுக்கு ஆவியானவர் என்ன சொல்றாரோ அதை மட்டும் தான் பேச முடியும். இந்த நாட்களில் நீங்க எதிர்பார்ப்பீங்க, எப்படி கர்த்தருடைய சத்தத்தை கேட்க, எப்படி கர்த்தர் இன்னும் செயல்படுறாரு, எப்படி தரிசனங்களை பார்க்க, எப்படி ட்ரீம்ஸ் பார்க்க, எப்படி ஆவியில வளர, எப்படி ஆவிக்குரிய ஞானத்துல நம்ம எழும்ப, எப்படி பிசாசுகளை விரட்டணும், எப்படி குடும்பத்துல விடுதலை கொண்டு வரணும். உங்க இருதயம் போராடி கொண்டு இருக்கும். ஆனால் கர்த்தர் சொல்லுகிறத மட்டும்தான் நம்ம செய்ய முடியும். தேவச்சனமே, கர்த்தர் இன்னைக்கு விடுதலைக்காக ஜெபிக்க வைத்து கொண்டிருக்கிறாரு. மற்ற காரியங்களை வருகிற நாட்கள் ஆண்டு சொல்லி தருவாரு. தேவச்சனங்கள் புரியணும். நம்ம ஒரு அருமையான வசனத்தை வாசித்தோம், பூமியில கட்டுறது பரலோகத்துல கட்டப்படுது. அப்படின்னா பூமியில நீங்க பண்ற ஜெபம், பூமியில நீங்க பண்ற துதி அது பரலோகத்துல அசைவு உண்டாக்குது. அப்படின்னா பூமியில சில விஷயங்கள் மாறணும்னா நீங்க ஜெபித்து தான் ஆகணும், நீங்க துதித்து தான் ஆகணும். அதுலயும் மேலான விஷயம் என்ன தெரியுமா? பரிசுத்த ஆவியினாலும் வசனத்தினால் நிரப்பப்பட்ட தாவீதை போல ஒரு துதி எழுப்பணும். பவுலும் சீலாவை போல ஒரு துதி எழுப்பணும். ஏன் பவுலும் சீலாவுடைய துதி ஆண்டோடைய பிரசன்னத்தை பயங்கரமா இறங்க பண்ணுச்சுன்னா, பவுலுக்குள்ள அபண்டன்ஸ் ஆஃப் வசனம் இருந்துச்சு, அளவுக்கு அதிகமான ஜீவனுள்ள வார்த்தை இருந்தது. பவுல் பேசின வார்த்தை ஒரு பரிசேயன் பேசின வார்த்தை கிடையாது. ஏன்னா பவுல் ஒரு பரிசேயன் தான். பரிசேயனா இருக்கிற வரைக்கும் அவன் ஆண்டோடைய வார்த்தையை பேசி பார்த்திருப்பான், ஆனா சிறைச்சாலை அசையல. ஆனா பரிசேயனா இல்லாமல் பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்பட்ட ஒரு பவுல் பாடும் பொழுது, துதிக்கும் பொழுது சிறைச்சாலை அசைந்தது. தேவச்சனமே, நீ உனக்கு தெரிஞ்ச வசன அறிவை வச்சு இப்ப துதிச்சுக்கிட்டு இருப்ப. ஆனா அந்த 100 நாள்ல அடியன் சொன்னது போல உன் கரத்தை பிடித்து இந்த 100 நாள் ஜெபம் ஆவியானவருடைய கரத்தோடு இணைக்கும். இப்பொழுது நீ ஜெபித்து பாரு, பரிசுத்த ஆவியானவரோடு இணைந்து நீ ஒரு கல்லை தள்ளி பாரு, தள்ள முடியாத பாறைகள் தடைகள் திறக்கப்படுகிறத நீ பாப்ப. தேவச்சனமே, இந்த 100 நாள் ஜெபம் இட் இஸ் a bridge. இது ஒரு பாலம், உனக்கும் ஆவியானவருக்கும் ஒரு கனெக்ஷனை உருவாக்கும். நீ நினைச்ச நேரம் அப்பாவோட பேச முடியும், அப்பா நினைச்ச நேரம் உன்னோட பேச முடியும். இத்தனை நாள் தடையாகன சொப்பனங்கள் தரிசனங்கள் எல்லாம் உனக்கு வெளிப்பட போது. தேவச்சனமே, அதுதான் இந்த 100 நாள் ஜெபம் செய்து கர்த்தருக்கும் உங்களுக்கும் உள்ள தடையை உடைக்குது, சில போராட்டத்தை உடைக்குது. அப்போ ஆண்டவர் கூட நீங்க இணையும் பொழுது கோலியாத்து கீழே விழுவா. கர்த்தர் கூட இணைந்து நீங்க ஜெபிக்கும் பொழுது, துதிக்கும் பொழுது, கர்த்தருடைய ஆவியானவர் ஏவி நீங்க துதிக்கும் பொழுது சில சிறைச்சாலைகள் உடையும்.
முடியும். அதனால நீங்க புரிந்து கொள்ளணும், கர்த்தரோடு இந்த 100 நாள் ஜெபம் இணைத்து கொண்டிருக்குது. எல்லா தேவ ஜனங்களும் கண்களை மூடலாம், ஜெபிக்கலாம். அன்பின் ஆண்டவரே, அருமையான தேவ ஜனங்கள் ஒவ்வொரு பேருக்கும் சில ஆழமான ரகசியங்களை நீங்க வெளிப்படுத்தி கொண்டிருக்கிறீங்க. நெடுநாளாக ஆண்டவரே அந்த மகாபரிசுத்த ஸ்தலத்துல தேவனுடைய உடன்படிக்கை பெட்டியை பார்க்க முடியாம ஒரு பெரிய திரை மறைச்சிருந்துச்சு. என் ஆண்டவராகிய இயேசு மரித்த பொழுது அந்த திரை கிழிக்கப்பட்டது போல இன்னைக்கு இந்த தேவ ஜனங்கள் இந்த 100 நாள் ஜெபத்தில் ஜெபித்துக் கொண்டிருக்கும் பொழுது இவர்கள் மனக்கண்ணை கட்டி வைத்திருக்கிற திரைகளை கர்த்தர் கிழித்து இவர்களை தரிசிக்க வைப்பீராக. உங்க ஊழியனாக நான் ஜெபிக்கிற ஆண்டவரே, இதை பார்க்கிற ஆயிரக்கணக்கான ஜனங்கள் இனி ஆவியில தரிசிக்கிறவர்களாக, ஒரு சேனையாக, இனி இவர்கள் ஒரு எசேக்கியேலை போல தேவனுக்காக உலர்ந்த எலும்புகளை தேசத்தில் ஆதாயப்படுத்த ஒவ்வொரு உலர்ந்த சூழ்நிலைகளை பார்த்து இவர்களே எசேக்கியேலை போல மாறி தீர்க்க தரிசனம் சொல்லத்தக்கதாக தேவனை இவர்களை அபிஷேகிப்பீராக. Let every vessels fill. எல்லா ஆவியும் நிரப்பப்படட்டும். எல்லா உள்ளான மனுஷன்ல கர்த்தருடைய ஆவியானவர் பாய்வாராக, ஊற்றப்படுவாராக. அவன் பெருக்கெடுத்து ஓடுகிற நதி போல அவர்கள் இருக்கிற வீட்டில், அவர்கள் இருக்கிற எல்லைகள்ல கர்த்தர் அவர்களை ஒரு எசேக்கியேலாக, ஒரு தானியேலாக, ஒரு தாவீதாக, ஒரு எஸ்தராக, ஒரு தெபோராளாக, ஒரு தொர்காளாக கர்த்தர் பயன்படுத்துவீராக. இருக்கிற இடங்கள்ல அவர்கள் மகிமையாக எழும்பி பிரகாசிக்கட்டும். ஆண்டவரே, உன் ஒளி வந்ததுன்னு சொன்னீரே, அந்த ஒளி அவர்கள் பெற்றுக்கொண்டு எழும்பி பிரகாசிக்க தேவன் தாமே கிருபை தருவீராக. எல்லா துதிகனமையும் உமக்கு செலுத்துகிறோம். இயேசு ராஜாவுடைய நாமம் மகிமைப்படட்டும். அநேகருடைய காயங்களை கர்த்தர் கட்டவிழ்க்கிறார். நான் தரிசனத்தில் பார்க்கிற தேவச்சனமே, ஒரு குறிப்பிட்ட நபருடைய கட்டுகள் அவிழ்ந்து அவர்கள் எழும்பி நடக்க கர்த்தர் உதவி செய்கிறாரு. ஒருவேளை இது ஆவிக்குரிய விஷயமா இருக்கலாம், ஒருவேளை இது உலக ரீதியான கால்களில் உள்ள கட்டு உடைஞ்சு அவர்கள் எழும்பி நடக்க கூட இருக்கலாம். ஆனால் அது தேவன் அறிவார். ஆனால் ஏதோ ஒரு நபருடைய காயங்களை கர்த்தர் கட்ட அவிழ்த்து எழும்பி நடக்க பண்றாரு. தேவனுக்கே மகிமை உண்டாவதாக. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் என் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். மீண்டும் நாளைக்கு சந்திக்கலாம். God bless you.